ஏசியா 43வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். आज हम यशायाह 43 अध्याय उसके 21वें वचन को पढ़ेंगे. ஏசியா 43வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். उस यशायाह 43 अध्याय के 21वें वचन में परमेश्वर कहता है कि इन लोगों को मैंने मेरे लिए बनाया है. எந்த ஜனத்தை குறித்து சொல்கிறார்? किन लोगों के बारे में परमेश्वर कहता है? இஸ்ரவேலை குறித்து சொல்லும்போது சொல்றார், இவர்கள் என் ஜனம், இந்த ஜனத்தை எனக்காக நான் ஏற்படுத்தினேன். उन इस्राएल के बारे में परमेश्वर कहता है कि ये मेरे लोग हैं और मेरे लिए मैंने इन लोगों को बनाया है. அதே அதிகாரத்தின் முதலாவது வசனத்தில் இன்னும் அவர் சொல்லும்போது சொல்கிறார், யாக்கோபே உன்னை நான் சிருஷ்டித்தேன். और उसी अध्याय के पहला वचन में वो परमेश्वर कहता है कि हे याकूब तेरा सृजनहार यहोवा आप कहता உன்னை है, உருவாக்கின கர்த்தர் என்று சொல்கிறார். और तुझे जिस परमेश्वर ने बनाया वो मैं हूँ. கர்த்தர் சொல்ற, இந்த ஜனத்தை நான் எனக்காக तो ஏற்படுத்தினேன். परमेश्वर कहता है कि इन लोगों को मैंने मेरे लिए बनाया है. அவர்களை தெரிந்து கொண்டு எனக்காக விசேஷமாய் நான் உருவாக்கினேன் என்று சொல்கிறார். परमेश्वर कहता है कि इन लोगों को मैंने मेरे लिए बनाया और मेरे लिए चुना है. நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்று சொல்கிறார். परमेश्वर कहता है कि मैंने तुम्हें रचा है. அந்த இஸ்ரவேல் ஜனம் மாத்திரமல்ல, எல்லா மனுஷனை கர்த்தர் और சிருஷ்டிக்கிறார். केवल उन इजरायलियों को नहीं, परमेश्वर ने हम हर एक को बनाया है. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது, उत्पत्ति 2 अध्याय के 7वें वचन में हम पढ़ते in the हैं, book of Genesis chapter 2 verse 7, 2வது அதிகாரம் 7வது வசனத்துல மனுஷனை அவர் எப்படி சிருஷ்டித்தார்? उत्पत्ति 2 अध्याय के 7वें वचन में परमेश्वर ने मनुष्य को कैसे बनाया. மண்ணினாலே மனுஷனை அவர் உருவாக்கினார். भूमि के मिट्टी से परमेश्वर ने मनुष्य को रचा ஒரு மண்ணினால் உருவாக்கி பின்ன ஜீவ சுவாசத்தை அவருடைய நாசிலே அவர் ஊதினார். और मिट्टी से उन्हें बनाकर नथनों में जीवन का श्वास फूंक दिया. அந்த மண்ணான சரீரமோ ஒரு ஜீவ ஆத்மா ஆனான் என்று பார்க்கிறோம். और अब वो मिट्टी से बना जो शरीर था उसमें अब जीवन आ गया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ யார் மனுஷனை படைத்தார் என்றால், உருவாக்கினார் என்றால் கர்த்தர் உருவாக்கினார். तो परमेश्वर ने ही मनुष्य को रचा है. சங்கீதம் 139வது சங்கீதம் 14வது வசனத்துல, भजन संहिता 139 के 14 वचन में, 139வது சங்கீதம் 14வது வசனத்துல, भजन संहिता 139 के 14 वचन में पढ़ते அவர் हैं, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்னை உண்டாக்கினார். और वो कहता है कि आश्चर्यचकित से आश्चर्य रूप में परमेश्वर ने मुझे बनाया है. கொஞ்சம் கொஞ்சமாய் தோல், மாம்சம், நரம்பு, சதை எல்லாமே வருகிறது. माँ के घर में धीरे धीरे उसका शरीर बनने लगता அது है. அதிசயமாய் கர்த்தர் மனுஷனை அவர் சிருஷ்டிக்கிறார். और इस प्रकार से अद्भुत रीति से परमेश्वर ने हमें रचा है. அந்த அந்த ஜனத்தை பார்த்து கூட அப்படிதான் சொல்ற, நான் உங்களை சிருஷ்டித்தேன், உருவாக்கினேன் என்று. और उन लोगों को भी देखकर परमेश्वर कहता है कि मैंने तुम्हें बनाया है. எதற்காக ஏற்படுத்தினேன்? और वो कहता है मैंने क्यों बनाया है. எனக்கென்று ஏற்படுத்தினேன். वो कहते हैं कि वो मेरे लिए मैंने तुम्हें बनाया है. யாருக்கென்று ஏற்படுத்தினார்? परमेश्वर ने किस लिए उन लोगों को எல்லா बनाया. ஜனத்தை அவர் ஏற்படுத்தின நோக்கம் என்றால் எனக்கென்று அவர் ஏற்படுத்தினார். परमेश्वर ने सारे लोगों को अपने लिए बनाया है. அப்படிதான் ஆதாம் ஏவாளையும் அவர் और ஏற்படுத்தினார். वैसे ही परमेश्वर ने आदम और हवा को भी बनाया. ஆனால் அந்த சாத்தான் என்ன செய்தான் என்றால், लेकिन शैतान ने क्या किया. அந்த பாவத்தினாலே அந்த ஒரு கனியை காண்பித்து उस एक फल को दिखाकर அந்த ஆதாமை தேவன் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் அவன் தள்ளிவிட்டான். और परमेश्वर के आज्ञा को ना मानते हुए पाप में पड़ गए. கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி அவர்கள் அந்த சாத்தான் சொன்ன அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிந்தார்கள். वे लोग शैतान ने जो कहा उसकी बातों को उन्होंने सुना और उसके अनुसार वो चले. ஆகையால் பாவம் உலகத்தில் வந்து பின்பு மனுஷன் தேவனுக்கு தூரமாய் और வாழுகிறான். इसलिए पाप संसार में आया और मनुष्य परमेश्वर से दूर हो गया. தேவன் அறியாமல் வாழுகிறான். और परमेश्वर को नहीं जानते हुए अब लोग जीते அவருடைய हैं. நோக்கம் என்றால் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவருக்காக அவர் ஏற்படுத்தினார். परमेश्वर ने तो मनुष्य को इसलिए बनाया ताकि वो उनके हो जाए. அந்த பாவம் என்ன செய்த என்றால் அவருக்கென்று இல்லாமல் அவர் அறியாமல் தூரமாய் அவர் வைக்கிறார். लेकिन पाप के कारण लोग जो है परमेश्वर से अब दूर हो गए हैं. மனுஷனும் தேவனை அது பிரித்து வைத்தது. पाप जो है मनुष्य और परमेश्वर को अलग कर दिया है. ஆனால் இஸ்ரவேலை குறித்து சொல்லும்போது, நான் உங்களை மறுபடியும் ஏற்படுத்தி எனக்குன்னு தெரிந்து கொண்டேன். लेकिन परमेश्वर ने इस्राएल को देखकर कहता है कि मैंने तुम्हें मेरे लिए बनाया है. அவர் இந்த இஸ்ரவேலை எப்படி ஏற்படுத்தினார் என்று பார்க்கும்போது, परमेश्वर ने उन इस्राएलियों को कैसे तैयार किया. இவர்களும் அந்த ஆதாம் ஏவாளை போல தேவன் அறியாமல் ஒரு காலத்தில் இருந்தவர்கள். वो जो इस्राएल थे वो भी आदम हवा के समान एक जमाने में वो परमेश्वर को नहीं जानते थे. இஸ்ரவேலின் ஆரம்பத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, जब उन इस्राएलियों के आरंभ के दिनों को हम देखते हैं, அதற்கு நாம் ஆபிரகாமை நாம் பார்க்க வேண்டும். तब हमें उस अब्राम के बारे में देखना है. இந்த இஸ்ரவேல் எப்படி உருவாக்கினார் என்றால், तो इस्राएल कैसे बना था. ஒரு மனுஷன் ஆபிரகாமை அழைத்து அவர் பின்பு உருவாக்குகிறார். वो अब्राम को परमेश्वर ने बुलाया और उसके बाद जो इस्राएल वो बना. ஹல்லேலூயா. हालेलुया. அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்து ஒரு இஸ்ரவேல் ஒரு தேசமாய் அவர் மாற்றினார்.
परमेश्वर ने अब्राहम के पीढ़ी को आशीष किया और एक इजराइल देश में वो बदल गया அப்ப था। எப்படி இஸ்ரவேலை உருவாக்கினார் என்றால் ஒரு அழைப்பை கொடுத்து ஒரு மனுஷன் அழைத்து அவர் உருவாக்குகிறார். परमेश्वर ने एक मनुष्य को बुलाया और उसके द्वारा उस इजरायलियों को बनाया। 12வது அதிகாரம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதலாவது வசனத்துல வாசிக்கும் போது उत्पत्ति 12 अध्याय के पहला वचन में हम पढ़ते हैं, அங்க ஒரு அழைப்பை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். वहां पर परमेश्वर ने अब्राहम को एक बुलावट நீ दिया। உன் தேசத்தை உன்னத்தையும் விட்டு தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ புறப்பட்டு போ. परमेश्वर ने अब्राहम से कहा कि अपने देश को, अपने परिवार को, अपने जन्मभूमि को छोड़कर तू जा। எங்க போக வேண்டும்? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. मैं जिस देश को दिखाता हूँ उस देश में तू जा। அவருடைய தகப்பனார் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் என்றால் उसका पिता कैसा एक जीवन जी रहा ஒரு था? பெரிய விக்கிர ஆராதனைக்காரர் இருந்தார். उसका पिता जो था वो मूर्ति पूजा करता அந்நிய था, தெய்வங்களை வணங்குறவராய் இருந்தார். वो अन्य देवताओं की सेवा करता ஆனால் था। அப்படிப்பட்ட இடத்தை விட்டு அவரை பிரித்து ஒரு அழைப்பை கொடுத்து அவர் வெளியே கொண்டு வருகிறார். लेकिन ऐसे जगह को छोड़कर परमेश्वर ने अब्राहम को बाहर लाया। இவனும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு இடத்தை சார்ந்தவனாய் இருக்கிறான். और ये जो अब्राहम वो भी ऐसा एक जगत से ही था। ஆனால் அப்படி வாழ்கிற அந்த ஆபிரகாமை ஒரு அழைப்பை கொடுத்து அவர் உருவாக்க ஆரம்பிக்கிறார். लेकिन वैसा एक जीवन जो अब्राहम जी रहा था उसे परमेश्वर ने बुलाया और उसे अलग किया। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட யோசித்து பார்க்கும்போது आज हमारे आत्मिक जीवन को जो हम देखते ஒரு हैं, காலத்துல நாம் கூட அந்த ஆபிரகாமை போல தேவனுக்கு தூரமாய் एक இருந்தோம். समय हम भी अब्राहम के समान परमेश्वर से दूर थे। தேவனை அறியாமல் ஒருவேளை இருந்திருக்கலாம். हम शायद परमेश्वर को नहीं जानते இல்ல थे தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களே மற்ற விசுவாசங்களை நாம் இருந்திருக்கலாம். और परमेश्वर जो नहीं चाहता था उन जगहों में या फिर दूसरे विश्वास में हम थे। அருவருப்பான காரியங்களை செய்து जो கொண்டிருந்திருக்கலாம். परमेश्वर नहीं चाहता ऐसी चीजों को हम करते थे। ஆனால் எப்படி ஒரு அழைப்பை கொடுத்து அந்த ஆபிரகாமை அழைத்து இஸ்ரவேலை உருவாக்கினாரோ लेकिन जैसे परमेश्वर ने अब्राहम को बुलाया और इजराइल को बनाया, கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு அழைப்பை கொடுத்து கர்த்தர் அந்த பழைய வாழ்க்கையை அந்த வெளியே கொண்டு வந்தார். परमेश्वर ने हमारे जीवन में भी बुलावट देकर उस पुराने जीवन से हमें बाहर निकाला है। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படி அந்த ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்தாரோ और जैसे परमेश्वर ने अब्राहम को बाहर அந்த निकाला பழைய இடத்துல இந்த தகப்பனுடைய வீட்டில இருந்து उसके पिता के घर से, அப்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் வேறுபிடித்து நம்மளை வெளியே கொண்டு वैसे வந்தார். परमेश्वर ने हर एक को अलग किया और बाहर निकाला है। நன்றி இயேசுன்னு சொல்ல ये முடியும். लोग कैसे धन्यवाद यीशु, என்னை ஒரு அழைப்பை கொடுத்து परमेश्वर तूने हमें बुलाया है। சுவிசேஷம் என்ற அழைப்பை கொடுத்து सुसमाचार के उस बुलावट से உம்முடைய பரிசுத்தவான்களை மென்ஸ் அனுப்பி என்னை அழைத்து கொண்டிருக்க உமக்கு और நன்றி. पवित्र लोग को भेजकर मुझे बुलाया, जिसके लिए धन्यवाद। ஒவ்வொரு நாளும் அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். और इसलिए हर दिन हमें परमेश्वर को धन्यवाद देना அப்படி है। ஒரு அழைப்பை அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்து அவர் உருவாக்குகிறார். परमेश्वर ने अब्राहम को एक बुलाहट दिया और उसे बाहर किया, उसे अलग किया। எப்படி இஸ்ரவேல் தேசம் என்றது மாறினதோ और जैसे वो इजराइल का देश में बदल गया था, அப்படிதான் ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் ஒரு இஸ்ரவேல் தேசம் என்று அல்லாமல் आज उद्धार पाए हुए हम जो है एक इजराइल देश के समान ஒரு नहीं, கிறிஸ்துவின் குடும்பமாய் நாம் மாறுகிறோம். हम सब मसीह के एक परिवार के रूप में जीते हैं। அவர் சபைக்கு ஒரு தலையா அவர் இருக்கிறார். और कलीसिया के लिए वो परमेश्वर जो है वो मुख्य है। நாம் மனவாட்டி சபையை அவருக்காக நாம் और காத்திருக்கிறோம். हम जो दूल्हे जो कलीसिया है उसके लिए दूल्हे के लिए रुके हैं, அவருடைய रुके हैं। பிள்ளைகளை நம்மளை மாற்றி இருக்கிறார். परमेश्वर ने आज हमें अपना बेटा बेटी बनाया நம்மளை கூட அவருடைய ஜனமாய் கர்த்தருக்கு எடுத்திருக்கிறார். और आज परमेश्वर ने हमें भी उसकी प्रजा के रूप में रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் நன்றி இயேசுன்னு சொல்ல लोग முடியும். कह सकते धन्यवाद प्रभु, உம்முடைய ஜனமாய் மாற்றின உமக்கு நன்றி. तूने तेरे प्रजा में हमें बदल दिया, इसलिए धन्यवाद। உம்முடைய பிள்ளைகளை மாற்றின உமக்கு நன்றி. तेरे बच्चों के रूप में हमें बदला, इसलिए धन्यवाद। இரண்டாவது எப்படி அந்த இஸ்ரவேல் தேசம் என்று அவர் உருவாக்கினார். और दूसरी बात, इजराइल देश को उसने परमेश्वर ने कैसे बनाया। உருவாக்கினார்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய ப்ராசஸ் போல இருக்கிறது. और बनाना मतलब वो एक प्रोसेस के समान ஒரே है, நாளிலே மாறினார்கள் அப்படி அல்ல. वो एक ही दिन में बन गए थे, ऐसा ஒரு नहीं। अनेक வருடமாய் கர்த்தர் அவங்களை உருவாக்கி கொண்டு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். परमेश्वर कहीं वर्षों तक उन्हें बना रहे थे। யாத்திராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது और निर्गमन 6 अध्याय के 6 वचन में हम पढ़ते हैं, யாத்திராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல निर्गमन 6 अध्याय के 6 वचन में, அங்கே அவர்கள் அந்த அடிமைத்தனத்துல அந்த சத்துருடைய அடிமைத்தனத்துல இருக்கிறார்கள். वहां पर जब शत्रुओं के गुलामी में वो थे, எகிப்தியருடைய அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது मिस्र में जब गुलामी में वो लोग जी रहे அவர் थे, சொல்கிறார் நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். तो परमेश्वर ने कहा कि मैं तुम्हें छुड़ाऊंगा। நான் உங்களை அந்த அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்குவேன் என்று சொல்லுகிறார். परमेश्वर ने कहा कि मैं तुम्हें उस गुलामी से बाहर लाऊंगा। அந்த எகிப்தியர்கள் உங்களை ஒரு பாரமான சுமக்க வைக்கிறார்கள். और जो मिस्री लोग थे जो आपको बड़े बोझ से वो दबा रहे हैं, அந்த சுமைகளில் இந்த நான் உங்களை நீங்களாக்குவேன் என்று சொல்லுகிறார். परमेश्वर ने कहा कि उस बोझ से मैं तुम्हें छुड़ाऊंगा। எப்படி செய்வேன்? तो कैसे என் करूंगा? ஓங்கிய கையினால உங்களை மீட்டெடுப்பேன் என்று சொல்லுகிறார். कहता है कि अपने हाथों को बढ़ाकर मैं आपको छुड़ाऊंगा। கர்த்தர் இரண்டாவது அழைப்பை கொடுத்து என்ன செய்கிறார்? परमेश्वर बुलाहट देकर दूसरा क्या करता அப்படியே है, வெளியே கொண்டு வந்து விடுகிற தேவன் அல்ல. वो परमेश्वर केवल हमें बाहर लाकर छोड़ नहीं देता, அடிமைத்தனத்துல இந்த கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். परमेश्वर हमें कुछ गुलामी से छुड़ाता है। அந்த ஜனங்களோ அந்த சத்துருடைய கையில ஒரு அடிமை போல வாழ்ந்து वो கொண்டிருந்தார்கள். जो लोग थे शत्रुओं के हाथों में गुलामी के रूप में जी रहे ஒரு थे, விடுதலை இல்லாமல் காணப்பட்டார்கள். उनके जीवन में कोई छुटकारा नहीं था। ஆனால் கர்த்தரோ அழைப்போடு கூட அவர்களை விடுதலை ஆக்க விரும்பினார். लेकिन परमेश्वर उन्हें बुलाया और उन्हें छुड़ाया। என் ஜனங்கள்
ஜனங்களை விடுவி அவர்களை ஆராதிக்க வேண்டும் என்ற வாஞ்சோடு அவர்களை விடுவிக்கிறார். और परमेश्वर चाहता था कि मेरे लोग छुड़ाए जाए और मेरी आराधना करें, इसलिए परमेश्वर ने उन्हें छुड़ाया. அப்படியே நம்முடைய வாழ்க்கை கூட பார்க்கும்போது और ऐसा ही जब हमारे जीवन को हम देखते हैं, அழைத்த தேவன் அவர் அப்படியே நம்மளை விடாமல் जिस परमेश्वर ने हमें बुलाया वो ऐसे ही हमें छोड़ नहीं देता, நம்மளை பாவத்தின் கட்டிலிருந்து அவர் விடுவித்தார். लेकिन हमें उसने पाप के उस बंधनों से छुड़ाया है, சாபத்திலிருந்து விடுவித்தார். शाप से हमें छुड़ाया है, பிசாசின் கட்டிலிருந்து அவர் விடுவித்தார். शैतान के बंधन से हमें छुड़ाया है, अंधकार வல்லமையிலிருந்து அவர் விடுவித்தார். अंधकार के सामर्थ से उसने हमें छुड़ाया அந்த है, அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்தார். उस बंधुआई के जीवन से परमेश्वर हमें छुड़ाया ஒரு है. காலத்துல பாவம் நம்மளை ஒரு அடிமை போல வைத்தது. एक जमाने में पाप ने हमें गुलाम के रूप में रखा था, நாம் உலக பிரகாரம் எப்படி ஒரு தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். और हम परमेश्वर जैसा चाहता था वैसे हम नहीं जीते थे, அப்படிப்பட்ட எல்லாம் கட்டுகள் இந்த அந்த அடிமைத்தனத்துல இருந்து लेकिन परमेश्वर ने सारे बंधुआई सारे गुलामी से கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பேரும் அவர் மீட்டெடுத்து ரட்சித்திருக்கிறார். हम हर एक को परमेश्वर ने छुड़ाया है. ஹalleluya हालेलुया. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். लोग कह सकते हैं कि परमेश्वर ने मुझे छुड़ाया அவர் என்னை है, விடுவித்திருக்கிறார். उस परमेश्वर ने मुझे छुड़ाया है, அந்த அடிமைத்தனத்துல விடுவித்திருக்கிறார். उस गुलामी से परमेश्वर ने मुझे छुड़ाया है. ஹalleluya. हालेलुया. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய கையினால அவர் மீட்டெடுத்தார். परमेश्वर ने उन इस्राएली को अपने हाथ बढ़ाकर उन्हें छुड़ाया, நம்மளை ரட்சிக்கப்பட்ட நம்மளை எப்படி மீட்டெடுத்தார் என்றால், लेकिन आज हमें परमेश्वर ने कैसे छुड़ाया है? அவருடைய கையை அந்த கரத்தை நீங்க சிலுவையில பார்க்கும்போது उसके हाथों को जब हम क्रूस में देखते அந்த हैं, கையில ஆணி பாய்ந்தது. उसके हाथ में जो खिले ठुकाए அவர் गए थे நம்மளுக்காக நொறுக்கப்பட்டார். वो हमारे लिए तोड़ा गया அந்த था, கையில இருந்து ரத்தம் சிந்தினது. और उसके हाथ से लहू बह रहे थे, அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தினால उसके बहाए हुए बहुमूल्य लहू से நம்ம ஒவ்வொரு வேறவர் பாவத்திலிருந்து அவரை हम हर एक को परमेश्वर ने पापों से छुड़ाया है. ஹalleluya. हालेलुया. நாம் உண்மையாய் நாம் பாக்கியவான்கள். और इसलिए हम आज धन्य हैं. அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அவருடைய ஜீவனை ஒப்புக்கொடுத்து நம்மளை அவர் மீட்டெடுத்தார். यीशु मसीह ने अपने बहुमूल्य लहू को बहाकर हमें छुड़ाया है. ஹalleluya. हालेलुया. ஓங்கிய கையினால அல்ல, और अपने जो हाथ से ஆணி नहीं, பாய்ந்த கைகளினால நம்மளை அவர் மீட்டெடுத்தார். परमेश्वर ने उस कीले टुके हाथ से हमें छुड़ाया நன்றி है. இயேசுன்னு சொல்ல ये முடியும். लोग कैसे धन्यवाद यीशु. என்னை பழைய வாழ்க்கையின் அந்த அடிமைத்தனத்துல இருந்து मुझे मेरे पुराने जीवन से गुलामी से, அந்த பாவத்தின் நுகத்துல இருந்து उस पाप के बंधन से என்னை விடுவிக்கும்படியாக நீர் உம்முடைய ஜீவனை ஒப்புக்கொடுத்து நமக்கு நன்றி. मुझे छुड़ाने के लिए तूने अपने जीवन को दे दिया, इसलिए धन्यवाद. மூன்றாவது பார்க்கும்போது அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த பின்பு और तीसरी बात, गुलामी से छुड़ाने के बाद भी உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 8वां अध्याय के दूसरे वचन में हम पढ़ते அவர் हैं, இந்த இஸ்ரவேலை எப்படி உருவாக்குகிறார் என்றால், उस इजराइल को परमेश्वर कैसे बनाता அவர் है. வனாந்திர வழியாக அவர் உருவாக்குகிறார். उस मरुभूमि के जंगल के मार्ग से परमेश्वर उन्हें तैयार करता है. சொல்கிறார், நான் ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் அப்படி வனாந்திர வழியாக கொண்டு வந்தேன்? दूसरे वचन में परमेश्वर कहता है कि मैंने क्यों उन इजरायलियों को जंगल के मार्ग से ले चला, உங்களை சோதிக்கும்படியாக, उन्हें संघर्ष के लिए, இவர்களுடைய இருதயத்துல என்ன இருக்குது என்று நான் அறியும்படியாக, उनकी परीक्षा लेने के लिए उनके मन में क्या है. அவர் அந்த ஜனங்களையும் அந்த வனாந்திர வழியாக 40 வருஷமாய் அவர் நடத்தினார். और इसलिए परमेश्वर ने 40 वर्ष तक उन लोगों को मरुभूमि जंगल के मार्ग से ले அந்த चले. வனாந்திர வழியாக கர்த்தர் நடத்தினார். परमेश्वर ने जंगल के मार्ग से उन्हें चलाया. ஏன் நடத்தினார் என்றால், क्यों परमेश्वर ने उस मार्ग से चलाया? இவர்கள் புதிதாய் அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். क्योंकि जब नए नए वो मिस्र छोड़कर बाहर निकले थे, தேவன் ஆபிரகாமை அழைத்து அவரிடத்தில் பேசினாலும் கூட परमेश्वर ने अब्राहम को बुलाकर उससे बात की थे, फिर भी இந்த இஸ்ரவேல்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை தேவனை அறியாமல் இருந்தார்கள். वो जो इजरायली थे वो परमेश्वर को नहीं जानते थे, அவருடைய வல்லமை அறியாமல் இருந்தார்கள். परमेश्वर के सामर्थ्य को वे लोग नहीं அவர் जानते थे, எப்படிப்பட்டவர் என்று அறியாமல் இருந்தார்கள். वो ये नहीं जानते कि परमेश्वर कैसा है. ஆகையால் இவர்கள் அவரை அறிய வேண்டும் என்று, और इसलिए वो लोग परमेश्वर को जाने, அவருடைய इसलिए வல்லமை காண வேண்டும் என்று, वे लोग परमेश्वर के सामर्थ्य को जाने, इसलिए அவர் இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்று, वे लोग और परमेश्वर के निकट हो जाए, इसलिए இவர்களுடைய வாழ்க்கையில அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று, वे लोग परमेश्वर को देखकर परमेश्वर को खोजे, इसलिए அந்த வனாந்திர வழியாக கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். परमेश्वर ने उन लोगों को उस मरुभूमि के मार्ग से चलाए थे. ஹalleluya. हालेलुया. அந்த வனாந்திர வழியில என்ன நடந்தது? उस जंगल के मार्ग में क्या हुआ था? அவர்தான் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினார். परमेश्वर ने हर दिन उनकी अगुवाई की. அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமாய் அவருக்கு முன் சென்றார். आग के खंबे और जो बादल के खंबे के रूप में परमेश्वर उनके आगे चलता था, ஒவ்வொரு நாளும் தேவைகளுக்காக அவரை சார்ந்து இருக்க வேண்டியதா இருந்தது. और वो लोग हर दिन अपने जरूरत के लिए परमेश्वर को देखते थे, ஒவ்வொரு நாளும் மன்னாவை வருஷித்து போஷித்தார். और हर दिन परमेश्वर मन्ना भेजकर उन्हें भोजन खिलाते थे. அவரை சார்ந்த இந்த ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ और ஆரம்பித்தார்கள். इसलिए परमेश्वर पर वे लोग निर्भर होकर जी रहे थे. ஆனால் எப்போ என்றால் அந்த வனாந்திர வழியில கர்த்தர் இவர்களை உருவாக்குகிறார். उस जंगल के मार्ग में परमेश्वर उन लोगों को तैयार कर
रहे நம்முடைய थे। வாழ்க்கையில கூட கர்த்தர் சில நேரம் அந்த வனாந்திர வழியில அவர் நடத்துகிறார். कुछ समय हमारे जीवन में भी परमेश्वर ऐसे जंगल के मार्ग से ले चलता है। ஏன் அந்த வனாந்திர வழியில நடத்துகிறார் என்றால் परमेश्वर क्यों हमें उस जंगल के मार्ग से ले அந்த चलता है? தேவைகள் மத்தியில கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் ताकि என்று. जरूरतों के बीच में हम परमेश्वर को அந்த देखें। பெரிய பெரிய மலை போல பிரச்சனைகள் வரும்போது जब पहाड़ समान कुछ समस्या आ जाए, வழியே இல்லாத அந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் மத்தியில நாம் சிக்கிக் கொள்ளும் போது जब कोई मार्ग नहीं, ऐसे परिस्थिति में हम फंस நாம் जाते हैं। ஆராதிக்கிற கர்த்தருடைய வல்லமை அறிந்து கொள்ளும்படியாக उन परिस्थिति में जब हम परमेश्वर के सामर्थ को देख सकते அவரால் हैं, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று அறியும்படியாக जब हम जान पाए कि परमेश्वर से कुछ भी असंभव नहीं, அவர் நம்மளை அந்த வனாந்திர வழியாக கர்த்தர் சில நேரம் நடத்துகிறார். इसलिए परमेश्वर हमें कुछ समय उस जंगल के मार्ग से ले चलता है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த வனாந்திர வழி நம்மளை தேவன் நம்மளை கைவிடுகிறது அல்ல. और उस जंगल के मार्ग में परमेश्वर हमें छोड़ता அந்த नहीं, வழியிலே தான் கர்த்தரை இன்னும் சார்ந்து நாம் இருக்கிறோம். लेकिन उस जंगल के मार्ग में हम परमेश्वर पर और भी निर्भर रहते இன்னைக்கு हैं। கூட அவர் சாட்சி சொன்னார். और आज भी जैसे गवाही देते हैं, 2 வருஷமாய் அதற்காக முயற்சி எடுக்கிறார். 2 वर्ष से वो कोशिश कर रहे அந்த थे। 2 வருஷம் ஒரு வனாந்திர ஒரு பாதையை போல वो காணப்பட்டிருக்கு. 2 वर्ष एक जंगल के मार्ग जैसा हो लगा ஒவ்வொரு होगा। நாளும் அந்த லிஸ்ட்ல பேர் வராமல் हर இருக்கும்போது दिन जब वो देखते थे लिस्ट में उनका नाम नहीं था, சோர்ந்து போகல இன்னும் கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது लेकिन जब वो निराश नहीं, निरंतर परमेश्वर को खोजते थे, கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. वो परमेश्वर उन्हें छोड़ा नहीं। எதிர்பார்த்த முடிவை அவர் தருகிறவர். और जो अंत को वो सोच रहे थे, परमेश्वर ने उस அவரை अंत को நோக்கி दिया। பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு जो போவதில்லை. लोग परमेश्वर की ओर देखते हैं वो कभी लज्जित नहीं அவருடைய होते। முகம் பிரகாசிப்பது என்று பார்க்கிறோம். उनका जो चेहरा है वो प्रकाशमान होगा। ஆகியால் கர்த்தர் சில வனாந்திர வழியில और நடத்துகிறார். इसलिए परमेश्वर कुछ समय जंगल के मार्ग से हमें ले चलता है। யோசித்து பாருங்க, அந்த கடந்த வருஷத்துல கூட சில தேவைகள் மத்தியில இருக்கும்போது सोच कर देखिए, पिछले वर्ष में भी जब आपको जरूरत के बीच में थे, ஒருவேளை சில பலவீனங்கள் தாக்கும்போது शायद कुछ कमजोरी के बीच में थे, சில பிரச்சனைகள் தடைகள் உங்க வாழ்க்கையில வரும்போது आपके जीवन में जब कुछ समस्या आ गई थी, அதுல என்ன நடந்தது? तब क्या हुआ? இன்னும் கர்த்தரை நோக்கி பார்க்க வைத்தது. तब आप परमेश्वर को और देख रहे இன்னும் थे, ஜெபத்துல வளர வைத்தது. प्रार्थना में और आप बढ़ रहे थे, ஜெபத்துல போராடி ஒரு ஜெயத்தை காண வைத்தது. प्रार्थना में संघर्ष कर कर एक जय पाने के लिए परमेश्वर मदद அது किया। ஏனென்றால் ஒரு வனாந்திர வழியில இருந்து கர்த்தர் நடத்தும் போது और जब परमेश्वर आपको जंगल के मार्ग से चलाता है, तब ऐसा இன்னைக்கு होता கூட है। உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்படும் என்றால், अगर आज भी आपके जीवन में कुछ समस्या है तो, சில தடைகள் மத்தியில் இருப்பீர்கள் என்றால், कुछ रुकावट के बीच में अगर आप हैं तो, அநேக நாட்களாய் மாறாத சில காரியங்கள் இருக்கும் என்றால், अगर बहुत दिनों से कुछ जो चीजें बदले नहीं है, இது கர்த்தர் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிற ஒரு வனாந்திர வழியா இருக்கிறது. तो वो परमेश्वर आपके जीवन में एक जंगल के मार्ग से आपको ले चल அதுல रहा है। நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், लेकिन उस मार्ग में हमें क्या करना அவரை है? மாத்திரம் நோக்கி பார்க்க हमें வேண்டும். केवल परमेश्वर की ओर देखना है। ஆபத்து நாளில் அவரை கூப்பிடும் போது और जब मुसीबत के दिन में परमेश्वर को அவர் पुकारते பதில் हैं, தருகிற தேவனா वो இருக்கிறார். परमेश्वर उत्तर देता है। நெருக்கத்தில் அவரை கூப்பிடும் போது जब हम जो संकट में परमेश्वर को அவர் पुकारते हैं, விசாலத்தில் உயர்த்தி வைக்கிற தேவனா परमेश्वर இருக்கிறார். हमें ऊंचे स्थान पर खड़ा करता है। என் வனாந்திர வழியில் அவரை நோக்கி பார்ப்பேன். कितनों कह सकते हैं कि जंगल के मार्ग में मैं परमेश्वर की ओर அவருடைய देखूंगा, அதிசயமான காரியங்களை பார்ப்பேன். परमेश्वर के आश्चर्य कामों को मैं அந்த देखूंगा। இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட தடைகளை தாண்டி வரும்போது அவருடைய வல்லமை அறிந்து கொண்டார்கள். जब इजरायली वैसे परिस्थिति का सामना कर कर बाहर निकले, तब परमेश्वर के सामर्थ्य को उन्होंने அந்த देखा। சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரிந்தது அவர்கள் கண்ணால उन्होंने பார்த்தார்கள். अपने आंखों से देखा वो लाल समंदर 2 भाग में हो गए। ஒவ்வொரு நாளும் அந்த மன்னாவை மேலேந்து வரும்போது பார்க்கும்போது அவர் தேவனுடைய அந்த வல்லமை கண்டார்கள். हर दिन जब मन्ना को ऊपर से नीचे आते हुए देखे, तब उन्होंने परमेश्वर के सामर्थ्य को देखा। நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அந்த வனத்தை அனுமதிக்கிறார் என்றால், हमारे जीवन में भी अगर परमेश्वर उस जंगल के मार्ग से हमें ले चलता है, அவரை तो நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் वो அனுமதிக்கிறார். इसलिए ताकि हम और भी परमेश्वर की ओर देखें, நம்மளை இன்னும் உருவாக்கும்படியாக, हमें और तैयार करने के लिए, நம்முடைய விசுவாசத்தில் வளரும்படியாக, हमारे विश्वास को और बढ़ाने के लिए, ஆவிக்குரிய வளர்ச்சி வரும்படியாக हमारे आत्मिक जीवन में और बढ़ोतरी लाने के लिए கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். परमेश्वर ऐसे परिस्थिति को हमारे जीवन में अनुमति देता है। எரேமியா 18வது அதிகாரம் 6வது வசனத்துல, यिर्मयाह 18 अध्याय के 6 वचन में, எரேமியா 18வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். यिर्मयाह 18 अध्याय के 6 वचन में हम पढ़ते हैं, எப்படிப்பட்ட வனாந்திர பாதையா இருந்தாலும் கூட, वो चाहे कैसा भी एक जंगल का मार्ग हो तो भी, எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட, हमारे जीवन में चाहे कैसी भी परिस्थिति आ जाए, நாம் யார் கரத்துல இருக்கிறோம் என்றால், हम किसके हाथों में हैं? நாம் கர்த்தருடைய கரத்துல நாம் இருக்கிறோம். हम परमेश्वर के हाथों में हैं। அந்த வசனத்துல இஸ்ரவேல் வீட்டார் என்று சொல்லி, उस वचन में है इस्राएल के घराना, நீங்கள் அந்த கொயவனின் கையில இருக்கிற களிமண்ணை போல, और उस कुमार के हाथ में जो मिट्टी है उसके समान, களிமண் குயவன் கையில இருக்கிறது போல, जैसे वो मिट्टी कुमार के हाथ में रहती है, யார் கையில இருக்கிறது களிமண், वो मिट्टी किसके हाथ में रहती அந்த है? குயவன் கையில இருக்கிறது போல நீங்கள் என் கையில वो कहते இருக்கிறீர்கள். हैं जैसे मिट्टी कुमार के हाथ में रहती है, वैसे तुम मेरे हाथों में हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் நான் கர்த்தருடைய கையில இருக்கிறேன்? लोग कहते हैं कि मैं परमेश्वर के हाथों में हूँ, பக்கத்துல பார்த்து நீங்கள் கர்த்தருடைய கையில बाजू में இருக்கிறீர்கள். देखकर कहे आप परमेश्वर के हाथ में हैं, உங்க குடும்பம் கர்த்தருடைய கையில இருக்கிறது. आपका हाथ परमेश्वर, आपके परिवार परमेश्वर के हाथ में है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய கையில இருக்கிறதுனால और क्योंकि आप परमेश्वर के हाथों में ஒரு हैं, நாளும் கூட நம்மளை தூர போடுகிற வைக்கிற தேவன் அல்ல. वो परमेश्वर
हमें कभी भी वो फेक नहीं देता, வேண்டாம் என்று தள்ளிவிடுகிற தேவன் वो அல்ல. हमें अलग नहीं करता, ஒவ்வொரு நாளும் அவருடைய கையில இருக்கிறதுனால लेकिन क्योंकि हर दिन हम उसके हाथों में हैं, நல்ல ஒரு பாண்டமாய் அவர் நம்மளை வணைந்து वो கொண்டிருக்கிறார். परमेश्वर हमें एक अच्छे बर्तन, एक अच्छे पात्र में बनाता है, இன்னும் பிரயோஜனமான ஒரு பாண்டமாய், उसके और इस्तेमाल होने वाले बर्तन இன்னும் के ஒரு रूप में மகிமையான பாண்டமாய் और महिमा से भरा एक बर्तन के रूप में கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் வணைந்து கொண்டு இருக்கிறார். परमेश्वर हर दिन हमें तैयार करता है। ஹalleluya. हालेलुया। எத்தனை சொன்னார், ஒரு நாளுமே சோர்ந்து போக மாட்டேன், लोग कह सकते कि मैं कभी भी निराश नहीं நான் होगा கர்த்தருடைய கையில இருக்கிறேன். क्योंकि मैं परमेश्वर के हाथों में हूँ। எந்த ஒரு காலத்தை கொண்டு விசுவாசத்துல பின் வாங்க किसी भी மாட்டேன். बात को लेकर आप विश्वास में पीछे न हटिए। எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனத்துல इब्रानियों 10वां अध्याय के 35 वचन में தைரியமா இருக்க வேண்டும். आपको और साहस के साथ रहना வாழ்க்கையில் है। என்ன நடந்தாலும் கூட தைரியமா இருக்க வேண்டும். आपके जीवन में चाहे कुछ भी हो, चाहे आपको निडर रहना இந்த है। பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை விட்டு விடாதிருங்க. आपके उस साहस को आप ना खोइए। ஹalleluya. हालेलुया। எத்தனை விஷயம், நான் தைரியத்தை விட்டு விட மாட்டேன், लोग कह सकते हैं मेरे साहस को, हियाव को नहीं என் छोड़ूंगा, தைரியத்தை விட்டு விட மாட்டேன், मेरे हियाव को नहीं நான் छोड़ूंगा, கர்த்தருடைய கையில இருக்கிறேன். क्योंकि मैं परमेश्वर के हाथों என் में हूँ தைரியத்துக்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். और मेरे साहस के लिए परमेश्वर ने एक प्रतिफल को रखा है। ஹalleluya. हालेलुया। எத்தனை இடர்கள் வந்தாலும் கூட, चाहे कितने भी समस्या आ இந்த जाए, வனாந்திர வழியில் எத்தனை இடர்கள் வந்தாலும் கூட, उस जंगल के मार्ग में चाहे कितने भी परेशानियां आ நான் जाए, கர்த்தருக்காக இன்னும் வைரக்கமாய் சாட்சியாய் हमें வாழுவேன். परमेश्वर के लिए और भी निडर खड़े रहना है। ஹalleluya. हालेलुया। எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே, எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே, எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன், எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. परमेश्वर ने बात है, எத்தனை இடர்கள் வந்தாலும் கூட चाहे कितने भी संघर्ष आ जाए, விசுவாசத்தில் நிலைநிற்பேன். विश्वास में हम स्थिर खड़े रहेंगे மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுவிட மாட்டேன். और उस प्रतिफल को हम नहीं छोड़ेंगे। ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கிறோம். और यशायाह 43 अध्याय के 21 वचन में हम पढ़ते இந்த हैं, ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தினேன், परमेश्वर कहता है कि इन लोगों को मैंने मेरे लिए बनाया है, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறார். और ये जो लोग हैं मेरे गुणगान गाएंगे, मेरी स्तुति करेंगे। அவருக்கென்று ஏன் உருவாக்கினார் என்றால், परमेश्वर ने अपनी प्रजा को क्यों उसके लिए ஏன் बनाया है, அழைத்து அவர்களை அவர் உருவாக்கினார் என்றால், परमेश्वर ने क्यों अपने लोगों को बनाया, அவர் அவருடைய துதியை சொல்லும்படியாக, ताकि वे लोग उसकी स्तुति அவரை करेंगे, உயர்த்தி காண்பிக்கும்படியாக, ताकि वो लोग परमेश्वर को ऊंचा அவரை करेंगे, ஆராதிக்கும்படியாக, அவரை நோக்கி பார்க்கும்படியாக ताकि वो लोग परमेश्वर की आराधना करें। கர்த்தர் அவருடைய ஜனமாய் அவர் ஏற்படுத்தினார். परमेश्वर ने अपने लोगों को बनाया है। ஹalleluya. हालेलुया। அந்த வசனத்துல என்ன காரணத்தை சொல்லுகிறார்? उस वचन में वो क्या बताते हैं, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறார். परमेश्वर कहता है कि वो मेरी स्तुति करेंगे। ஒரு வாஞ்சையோடு அவர் ஏற்படுத்துகிறார். तो बड़े चाहत के साथ परमेश्वर अपने लोगों को बनाता ஒரு है, வாஞ்சையோடு அவர்களை உருவாக்குகிறார். बड़े चाहत के साथ परमेश्वर अपने लोगों को बनाते हैं, அவர்கள் அவருடைய துதியை சொல்லுவார்கள். ताकि वो लोग जो है वो परमेश्वर की स्तुति करेंगे। ஆனால் 22வது வசனத்துல வாசிக்கும் போது, लेकिन 22 वचन में हम पढ़ते हैं, ஆனாலும் யாக்கோபே, लेकिन हे याकूब, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை,
तूने मुझसे प्रार्थना नहीं அவர் की। ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்றவில்லை, परमेश्वर ने जो सोचा उस इच्छा को उसने पूरा नहीं அவரை किया। நோக்கி பார்க்கவில்லை, वो परमेश्वर को नहीं அவருடைய पुकारा। துதியை சொல்லாமல் இவர்கள் இருந்தார்கள். वे जो लोग थे परमेश्वर की स्तुति नहीं करते थे। ஆனா இந்த ஆராதனை ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். लेकिन इस आराधना में हमें एक बात को समझना है, ரட்சிக்கப்பட்ட நம்மளை ஏன் அவர் ரட்சித்தார் என்றால் परमेश्वर ने हमारे जीवन में क्यों उद्धार को நாம் लाया, அவரை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க வேண்டும் என்று, ताकि हम हर दिन उसकी आराधना करें, ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று, ताकि हर दिन हम उसकी ओर देखें। ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்க வேண்டும், துதி சொல்ல வேண்டும் என்று. परमेश्वर चाहता है कि हर दिन हम उसकी स्तुति करते रहे, கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பேரும் அவர் और ரட்சித்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने आज हमें बनाया है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் ஆராதனை எதிர்பார்க்கிறவர். परमेश्वर चाहता है कि उसकी लोग उसकी आराधना करें। அவர் ஏன் ஏற்படுத்தினார் என்றால் परमेश्वर ने अपने लोगों को क्यों बनाया, நாம் அவர் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க வேண்டும். ताकि हर दिन हम उसकी आराधना करें। கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் इन अंतिम दिनों में அவர் உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். परमेश्वर सच्चे रीति से उसकी आराधना करने वालों को ढूंढता है। யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில், यूहन्ना 4 अध्याय के 23 वचन में हम पढ़ते हैं। யோவானின் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில், यूहन्ना 4 अध्याय के 23 वचन में அங்கே எப்படி அவர்களை ஏற்படுத்தி ஒரு மனுஷன் வாஞ்சியோடு இருந்தாரோ, वहां पर जैसे वे तैयार कर बड़े चाँद के साथ थे परमेश्वर, இங்கே இயேசு சொல்கிறார் பிதாவானவர் அப்படிதான் ஒரு விருப்பத்தை விரும்புகிறார். और यहाँ पर यीशु मसीह कहते पिता भी ऐसा ही चाहता है। சிலர் மேல் கர்த்தர் வாஞ்சையா இருக்கிறார். कुछ लोगों को परमेश्वर चाहते हैं। யாரை விரும்புகிறார்? परमेश्वर किन लोगों को चाहते அவரை हैं? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள். जो लोग पिता की आराधना आत्मा और सच्चाई से करें। அப்படிப்பட்டவர்களை மாத்திரம் பிதானவர் விரும்புகிறார். परमेश्वर केवल ऐसे लोगों को चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। மாத்திரம் தொழுது கொள்கிறவர்கள் சொல்லாமல், और केवल जो भजन करता है उन लोगों को नहीं, மாத்திரம் ஆராதிக்கிறவர்கள் சொல்லாமல், केवल जो आराधना करता है उन लोगों को எப்படி नहीं, ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். लेकिन वो बताते हैं वो कैसे परमेश्वर की आराधना करते हैं। ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் பிதாவானவர் விரும்புகிறார். पिता जो है जो आत्मा और सच्चाई से उसकी आराधना करते हैं ऐसे लोगों को ढूंढता है। இன்னைக்கு अनेक பேர் ஆராதிக்கிறார்கள், आजकल बहुत लोग आराधना करते हैं, ஆனால் கர்த்தர் எல்லா ஆராதனை பார்த்து பிரியப்படுகிறார் அப்படி சொல்ல लेकिन முடியாது. परमेश्वर हर आराधना से खुश नहीं ஆனால் होता है। எந்த ஆராதனையிலே ஒரு உண்மை இருக்கிறதோ, लेकिन जिस आराधना में सच्चाई है, எந்த ஆராதனை ஆவியோடு ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள், जो जब परमेश्वर आत्मा के साथ परमेश्वर की आराधना करते हैं, அப்படிப்பட்ட ஆராதனையை கர்த்தர் விரும்பி அவர் பார்க்கிற தேவனாக परमेश्वर இருக்கிறார். ऐसे आराधना को अच्छा आता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆவியோடு ஆராதிப்பதுனா என்னது? आत्मा से आराधना करना मतलब क्या है? அந்த ஆராதனை எந்த ஒரு இடத்தை சார்ந்த ஒரு ஆராதனை இருக்கக்கூடாது. वो जो आराधना है किसी भी जगह पर निर्भर नहीं होना அந்த चाहिए। இடத்துக்கு போனேன் என்றால் தான் அவர் ஆராதிக்க முடியும், அப்படி அல்ல. उस जगह पर जाएंगे तभी हम उसकी आराधना कर पाएंगे, ऐसा नहीं। அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போனால் தான் கர்த்தருடைய சமூகம் இருக்கும், அங்கதான் ஆராதிக்க முடியும், அப்படி அல்ல. अगर हम एक जगह पर जाएंगे वहां पर ही हम उसकी आराधना करेंगे, वहीं पर परमेश्वर की उपस्थिति होगी, ऐसा नहीं। ஆவியோடு ஆராதிக்கிறவன் எந்த இடத்துல இருந்தாலும் கூட கர்த்தரை ஆராதிக்க जो முடியும். लोग आत्मा से परमेश्वर की आराधना करते हो चाहे जहां पर भी रहे वो परमेश्वर की आराधना அவன் करेंगे, ஆவியில கர்த்தரை ஆராதிக்க முடியும். क्योंकि वो आत्मा में परमेश्वर की आराधना करते हैं। கடைசி நாட்களை பார்க்கும்போது जब इन अंतिम दिनों को हम देखते हैं, அநேக பேர் அந்த இடத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க आजकल ஆரம்பித்தார்கள். बहुत लोग जगह को ज्यादा मुख्यता देते हैं, அவர்களுடைய ஜெபமா இருக்கலாம், और उनका प्रार्थना हो सकता அவர்களுடைய है, விசுவாசம் இருக்கலாம், उनका विश्वास हो सकता है, எல்லாமே ஒரு இடத்தை சார்ந்த ஒரு காரியங்களை மாறிவிட்டது. और सब कुछ एक जगह पर निर्भर रहता இந்த है। குறிப்பிட்ட இடத்துக்கு போவேன் என்றால், அங்க போய் ஜெபிப்பேன் என்றால், वो सोचते कि अगर मैं उस जगह पर जाकर प्रार्थना करूं அங்க என் ஜெபத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கும். तो मेरे प्रार्थना का वहां पर उत्तर मिलेगा, बड़ा सामर्थ्य मिलेगा। என் வீட்டுல ஜெபித்தால் அதற்கு ஒரு வல்லமை இல்ல, वो सोचते कि अगर मैं घर पर प्रार्थना करूंगा तो उसका बड़ा सामर्थ्य नहीं, அதற்குன்னு ஒரு கோபுரம் இருக்கிறது, लेकिन प्रार्थना के लिए आजकल घर है, ஆனா அதற்குன்னு ஒரு மலை இருக்கிறது, प्रार्थना के लिए पहाड़ है, அதற்குன்னு ஒரு இடங்கள் இருக்கிறது. प्रार्थना के लिए कुछ जगह है। அந்த இடத்துக்கு போவேன் என்றால் என் ஜெபத்துக்கு ஒரு பதில் वो கிடைக்கும். सोचते कि ऐसे जगहों पर जाएंगे तो हमारे प्रार्थना को हमें उत्तर मिलेगा। அப்போ ஜனங்கள் எல்லாமே நினைக்கிறாங்க நான் வீட்ல இருந்து ஜெபித்தால் அதற்கு கொஞ்சம் வல்லமை, तो इसलिए आज लोग सोचते कि अगर हम घर से प्रार्थना करेंगे तो प्रार्थना का उतना सामर्थ्य வீட்டில नहीं। இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. वो सोचते कि घर पर हम परमेश्वर की आराधना नहीं कर ஆனால் सकते, ஆவியில ஆராதிக்கிறவன் எங்க இருந்தாலும் கூட அவன் ஆராதிக்க लेकिन जो முடியும். आत्मा में परमेश्वर की आराधना करते चाहे वो जहां पर भी रहे वो परमेश्वर की आराधना करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் அந்த சமாரிய சேதத்துல இயேசு சொன்னார். और वही सामरी स्त्री से यीशु मसीह ने कहा, அவர் சொல்கிறார் நீங்கள் இந்த மலையில ஆராதிக்கிறீங்க, நாங்கள் இந்த மலையில ஆராதிக்கிறோம். और वो कहती हैं तुम तो इस पहाड़ में आराधना करते हैं, हम इस पहाड़ में करते हैं। யூதர்கள் அந்த சியோன் பர்வதத்தில் और ஆராதிப்பார்கள், जो यहूदी लोग थे वो सिय्योन पर्वत के ऊपर आराधना करते இந்த थे, சமாரியர்கள் இந்த கர்சிம் பர்வதத்தில் ஆராதிப்பார்கள். लेकिन जो सामरी लोग थे वो गर्जिन पर्वत पर आराधना करते அப்போ थे। கர்த்தர் சொன்ன அப்பதான் இயேசு சொல்லுகிறார், और तब यीशु ने उनसे कहा, நாட்கள் வரப்போது ஆவியோடு உண்மையோடு ஜனங்கள் ஆராதிப்பார்கள். और ऐसे दिन आएंगे जब लोग
आत्मा और सच्चाई से आराधना இந்த करेंगे। ஆராதனை இந்த இடத்துல இந்த மலையில இருந்தால்தான் ஆராதனை அப்படி अगर இருக்கும். इस पहाड़ में आराधना करेंगे तो वह तभी आराधना कर सकते हैं, ऐसा नहीं। எங்கும் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற நாட்கள் இது. एक समय आएगा जब लोग कहां पर भी परमेश्वर की आराधना कर सकते हैं। இரண்டாவது ஆவியோட ஆராதிப்பதுனா என்னது? और दूसरी बात, आत्मा से आराधना करना मतलब क्या है? அது காணாமல் அவரை ஆராதிப்பது. और बिना देखे परमेश्वर की आराधना करना, எந்த ஒரு பொருளை எந்த ஒரு காரியத்தை பார்க்காமல் விசுவாசத்துல அவர் ஆராதிப்பது. बिना किसी चीज को देखकर, बिना किसी परिस्थिति को देखकर विश्वास के साथ जो आराधना करना, वही है आत्मा से आराधना। இன்னைக்கு अनेक ஜனங்கள் மற்ற விசுவாச சார்ந்தவர்கள் आजकल बहुत सारे लोग दूसरे विश्वासी पर निर्भर रहते சில हैं। தோற்றத்தை சில ரூபத்தை பார்த்து அவர்கள் ஆராதிக்க முடிகிறது. कुछ लोग कुछ चीजों को देखकर आराधना करते हैं। நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை என்றால் लेकिन आज हमारा आराधना कैसा है? அது ஒரு ஆவில் நிரம்பி वो जो आराधना है आत्मा में बढ़ते जो आराधना है। என்னத்தையும் கண்டு நாம் ஆராதிப்பது அல்ல. हम किसी चीज को देखकर आराधना नहीं ஒரு करते। போட்டோ இருந்தால் தான் அதை பார்த்து ஆராதிக்கணும் அப்படி. अगर कुछ चित्र है उसे देखकर हम आराधना करेंगे, ऐसा नहीं। ஆவியோடு அதுக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். लेकिन हमारे अंदर एक विश्वास है, तो அந்த விசுவாசம் ஆவியில நம்மளை ஆராதிக்க उस வைக்கிறது. विश्वास के द्वारा हम आत्मा में परमेश्वर की आराधना करेंगे, அதுதான் ஆவியோடு ஆராதிக்கிறது. और वही आत्मा से आराधना करना है। இன்னும் அந்த ஆவியோடு ஆராதிக்கிறது குறித்து அறிய வேண்டும் என்றால் और अगर आत्मा में परमेश्वर की आराधना करने के बारे में हम समझते हैं, तो அது ஜனங்களை சார்ந்த ஒரு ஆராதனை அல்ல. वो जो आराधना है वो लोगों पर निर्भर नहीं இன்னைக்கு रहता। अनेक ஆராதனைகள் எப்படி மாறிவிட்டது என்றால் आजकल बहुत सारे आराधना कैसे बदल गए हैं। சில குறிப்பிட்ட ஜனங்கள் வந்தால் தான் நாம் ஆராதிக்க कुछ முடியும். लोग अगर आए तभी हम आराधना करेंगे। சில குறிப்பிட்ட போதகர் வந்தால் தான் ஆராதிக்க முடியும். कुछ जो प्रचारक या पासवान आए तभी हम आराधना ஒரு करेंगे। பெரிய தேவ மனுஷன் வந்தால் தான் ஆராதிக்க एक बड़े முடியும். परमेश्वर का एक संतान आएगा तभी हम आराधना நல்ல करेंगे। ஒரு வர்ஷிப் லீடர் இருந்தால் ஆராதிக்க एक अच्छा முடியும். वर्शिप लीडर रहेगा तभी हम आराधना करेंगे। அது எல்லாம் ஒரு ஆவியோடு ஆராதிக்கிற ஒரு ஆராதனை அல்ல. लेकिन वो जो है आत्मा से आराधना करने वाला एक अनुभव அந்த नहीं है। ஆராதனை அவருக்கென்று அந்த ஆராதிக்கிற அந்த ஆராதனை लेकिन जब हम आत्मा से परमेश्वर की आराधना करते எந்த ஒரு हैं, மனுஷனை அது சார்ந்து இருக்க கூடாது. तब वो कभी भी किसी मनुष्य पर निर्भर नहीं होना வேற चाहिए। யாரும் மீன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் எந்த இடத்துல கூட அவர் ஆராதிக்க முடியும். अगर कोई हो या ना हो, लेकिन किसी भी जगह पर हमें परमेश्वर की आराधना करना है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் நான் தனிமையில இருந்தாலும் கூட அவர் ஆராதிக்க முடியும். लोग कहते हैं कि हम अकेले रहेंगे तभी भी हम परमेश्वर की உங்க आराधना करेंगे। வீட்டில நீங்க தனிமையில இருந்தாலும் கூட शायद आपके घर पर जब आप अकेले रहते हैं, அந்த அறைக்குள்ள வைத்து கூட நீங்க அவரை ஆராதிக்க आपके முடியும். उस कमरे में रहकर भी आप परमेश्वर की आराधना कर सकते அதுதான் हैं। ஆவியிலே அவரை ஆராதிப்பது. वही परमेश्वर की आराधना आत्मा में करना। இரண்டாவது சொல்கிறார் ஆவியோடு நீங்க உண்மையோடு அவரை ஆராதிக்க और दूसरी வேண்டும். बात वो कहता है कि आप सच्चाई से उसकी आराधना करो। நம்முடைய ஆராதனையில ஒரு உண்மை இருக்க வேண்டும். हमारे आराधना में सच्चाई होना जरूरी அந்த है। ஆராதனை வசனத்தின்படி இருக்க வேண்டும். और जो आराधना है वचन के अनुसार होना கர்த்தருக்கு चाहिए। பிரியமான ஒரு ஆராதனை இருக்க வேண்டும். परमेश्वर जैसा चाहता है वैसे हमारा आराधना होना चाहिए। மனுஷன் நினைக்கிறது போல ஆராதனை அல்ல. जैसे लोग सोचते वैसा नहीं होना அதுல ஒரு चाहिए। உண்மை ஒரு சத்தியம் நிறைந்த ஒரு ஆராதனை இருக்க लेकिन வேண்டும். आराधना जो है वो सच्चाई के साथ होना चाहिए। வசனம் காண்பிக்கிற ஒரு ஆராதனை இருக்க और வேண்டும். वचन के अनुसार वो आराधना होना அது चाहिए। மாத்திரமில்ல முழு இதயத்தோடு அவரை நாம் ஆராதிக்க और வேண்டும். उतना ही नहीं, पूरे हृदय से, पूरे मन से हमें उसकी आराधना करना है। கர்த்தர் சொல்லும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது जब परमेश्वर ने इस्राएलियों के बारे में कह रहे थे, இவர்கள் என்னை வாயினாலே என்ன மீன்ஸ் துதிக்கிறார்கள் ஆராதிக்கிறார்கள். परमेश्वर कहता है कि ये तो अपने होठों से मेरी आराधना स्तुति करते அப்ப हैं। ஆராதனை நடக்கிறது. तो वहां पर वो आराधना तो कर रहे थे, துதிக்கிறார்கள் वो परमेश्वर की स्तुति करते थे, பாடுகிறார்கள். वो गीत गाते थे। ஆனால் பின்பு இருதயத்தை குறித்து சொல்லும்போது लेकिन उनका हृदय कैसा था? அதில் ஒரு உண்மையில்லாத ஒரு ஆராதனை அது परमेश्वर காணப்படுகிறது. कहता है कि उनका जो हृदय वो उससे दूर है। வாய்க்கும் இருதயத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் उनके இருக்கிறது. होठों में और हृदय में एक फर्क था। ஜனங்கள் வாயை பார்க்கும்போது நல்ல ஆராதிக்கிற நல்ல பாடுகிறன்னு जब சொல்லுகிறார்கள். लोग उनके होठों को देखते तब अच्छे से वो गीत गाकर उसकी आराधना कर रहे थे। ஆனால் அந்த கர்த்தரோ அதற்கு இன்னும் ஆழமாய் போய் இருதயத்தை பார்க்கிறார். लेकिन परमेश्वर उनके हृदय को देख रहा था। ஹalleluya. हालेलुया। அவர் பார்க்கிறார் வாய்க்கும் அந்த இருதயத்துல ஒரு மீன்ஸ் உண்மை இருக்கிறதா இல்ல என்று. परमेश्वर देख रहे थे कि वो जो उनके होठों में और हृदय में कोई जो समानता है या नहीं। ஹalleluya. हालेलुया। வாயினால நல்ல ஆராதிக்கிறவர்கள், वे लोग जो होठों से परमेश्वर की आराधना करते வாயினால हैं, நல்ல ஜெபித்து துதிக்கிறவர்கள், जो लोग अपने होठों से अपने मुंह से परमेश्वर की आराधना करते சில हैं, நேரம் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்றால் लेकिन कुछ समय उनका हृदय कैसा रहता है? கர்த்தருக்கு மிகவும் தூரமாய் அது இருக்கும். वो परमेश्वर से बहुत दूर रहता है। ஆகையால் அந்த ஆராதனை ஒரு உண்மை இல்லாத ஒரு ஆராதனை இருக்கிறது. और इसलिए उनका जो आराधना है बिना सच्चाई का होता है। பாவத்துல வாழ்ந்து உம்மையே நான் நேசிப்பேன் என்று वो பாடும்போது, पाप में जीकर कहते हैं कि मैं केवल तुझसे प्रेम करूंगा। உமக்காக வாழுகிறேன் என்று वो சொல்லும்போது कहते हैं कि मैं परमेश्वर तेरे लिए जीऊंगा। அது ஒரு உண்மை இல்லாத ஒரு ஆராதனை तो காணப்படுகிறது. वो जो आराधना है वो बिना सच्चाई के है। கர்த்தர் நம்முடைய ஆராதனையில ஒரு உண்மையை பார்க்க लेकिन விரும்புகிறார். आज परमेश्वर हमारे आराधना में सच्चाई को देखना चाहता அந்த है। ஆராதனையில சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் हम जो कुछ आराधना में कहते हैं, அவரை துதிக்கிற அந்த துதி இல்ல, जो हम परमेश्वर की स्तुति करते हैं, அவருக்கு பிரியமான ஒரு உண்மையோடு நம்ம அவரை ஆராதிக்க तब வேண்டும். हमें सच्चाई के साथ उसकी आराधना करना है। எத்தனை பேர் அப்படி நான் ஆவியோடு உண்மையோடு அவரை आज ஆராதிப்பேன். कितने लोग कह सकते हैं कि मैं आत्मा और सच्चाई से परमेश्वर की आराधना करूंगा। அப்படிப்பட்ட ஆராதனைக்காகவே கர்த்தர் நம்ம
ஒவ்வொருவரும் ஏற்படுத்தியிருக்கிறார். और ऐसा एक आराधना के लिए परमेश्वर ने हर एक को चुना है. ஹல்லேலூயா. हालेलुया. உருவாக்கின நோக்கம் அதுதான். और परमेश्वर ने हमें इसलिए बनाया है. ரட்சித்த நோக்கம் அதுதான். हमें परमेश्वर ने इसलिए उद्धार किया. அழைத்த நோக்கம் அதுதான். हमें परमेश्वर ने इसलिए என் बुलाया ஜனம் है என்னை ஆராதிக்க வேண்டும். ताकि मेरे लोग मेरी स्तुति आराधना करेंगे. என் ஜனத்தை அனுப்பும், அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். परमेश्वर कहता है कि मेरे लोगों को भेजो ताकि वो मेरी आराधना कर पाए. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல, प्रकाशित वाक्य 4 अध्याय के 10वें वचन में, வெளிப்படுத்தின விஷயம் 4:10 வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य 4 अध्याय के 10वें वचन में, பரலோகத்துல அந்த யோவான் அந்த தரிசனத்துல எடுத்துக்கொள்ளப்படும் போது, और उन्होंने जब उस जो दर्शन में देखा, மேலே ஏறிவான்னு சொல்லி அவன் அந்த மேலே போகும்போது, जब वो ऊपर गया था, 10வது வசனத்துல பாருங்க, 24 மூப்பர்களும் எப்படி அவரை வணங்குகிறார் என்றால், 10वें वचन में 24 प्राचीन कैसे उसकी आराधना कर रहे थे. வணக்கமாய் விழுந்து அவரை தொழுது கொண்டு இருக்கிறார்கள். उसके सिंहासन पर बैठने वाले के सामने वे गिर पड़े. 8வது வசனம் 9வது வசனத்துல 4 ஜீவன் இரவும் பகலும் ஓய்விடாமல் அவர்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். 8वें 9वें वचन में हम पढ़ते हैं कि वो जो प्राणी है वो दिन रात परमेश्वर की आराधना कर रहे थे. எத்தனையோ காரியங்கள் அங்க பரலோகத்துல நடக்கிறது. और स्वर्ग में कितने सारे बातें हो रहे थे. கர்த்தருடைய மகிமை அங்க இருக்கிறது. वहां पर परमेश्वर की महिमा थी. சிங்காசனம் இருக்கிறது. वहां पर सिंहासन था. ஆனால் இது எல்லாவற்றையும் பார்க்கலாம் அவர்கள் மாத்திரம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். लेकिन उन सारी चीजों को छोड़कर केवल वो लोग परमेश्वर की आराधना कर रहे थे. கர்த்தர் பூமியில அவருடைய ஜனத்தை பார்க்க விரும்புகிறார். और ऐसे ही परमेश्वर इस संसार में अपने लोगों को देखना चाहता है, ஒவ்வொரு நாளும் அவருக்கு அந்த ஆராதனையை நாம் செலுத்த வேண்டும். ताकि हम हर दिन परमेश्वर की आराधना करते रहे. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் எப்படி அவர் ஆராதிக்க வேண்டும் என்றால், और आज हमें कैसे उसकी आराधना करना है. சங்கீதம் 100வது சங்கீதம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். भजन संहिता 100 के 2 में हम पढ़ते हैं. 100வது சங்கீதம் 2வது வசனத்துல, भजन संहिता 100 के 2 में हम पढ़ते हैं, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய். आनंद से परमेश्वर की आराधना करें. எப்படி ஆராதிக்க வேண்டும்? कैसे परमेश्वर की आराधना அவரை करना है. ஆராதிக்கிறவருடைய முகத்திலே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கர்த்தர் பார்க்க जब हम விரும்புகிறார். परमेश्वर की आराधना करें तो परमेश्वर हमारे चेहरे में उस आनंद को देखना चाहता है. மகிழ்ச்சி இல்லாமல் அவர் ஒரு மனுஷன் ஆராதிக்க முடியாது. बिना आनंद के परमेश्वर की आराधना हमें नहीं करना. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் கொண்டு வர பார்க்கிறான். शैतान हमारे जीवन में निराशा दुख को लेकर आने की कोशिश ஆனால் நம்முடைய करता है. வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது, लेकिन जब हमारे जीवन में कुछ समस्याओं का हम सामना அது करते हैं, நம்முடைய ஆராதனைக்கு ஒரு தடையாய் மாறக்கூடாது. तब वो हमारे आराधना में रुकावट का कारण नहीं होना அது நம்முடைய चाहिए. ஆராதனை அது பாதிக்க கூடாது. हमारे आराधना को वो एक रुकावट नहीं लाना எப்பெல்லாம் चाहिए. அவர் ஆராதனை செய்கிறோமோ, जब कभी हम परमेश्वर की आराधना நாம் करते எப்படி हैं, ஆராதனை செய்ய வேண்டும்? तब हमें कैसे उसकी आराधना करना है. வசனத்துல பார்க்கிறோம், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து. उस वचन में हम पढ़ते कि आनंद से परमेश्वर की आराधना करें. நான் மகிழ்ச்சியோட கர்த்தரை நான் ஆராதிப்பேன். कि लोग कह सकते हैं मैं परमेश्वर की आराधना आनंद के साथ करूंगा. நல்ல கருத்தை சொன்ன, மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிப்பேன். हाथ उठाकर कहे हम आनंद से परमेश्वर की आराधना करेंगे. நம்ம வாழ்க்கையில சோர்வோடு நம்ம ஆராதனைக்கு வருவோம் என்றால், अगर हम दुख के साथ आराधना में आते சில हैं, பிரச்சனைகள் பாரத்தை கொண்டு இங்க உட்கார்ந்துட்டு இருப்போம் कुछ என்றால், समस्या बोझ के साथ अगर यहाँ पर आकर बैठते हैं, நம்மளால விடுதலையோடு கை தட்ட முடியாது. तब हम छुटकारे के साथ ताली भी அவரை बजाएंगे. ஆராதிக்க முடியாது. हम उसकी आराधना नहीं कर சில पाएंगे. பயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். कुछ डर हमारे जीवन में आते हैं, ஆராதிக்க வரும்போது அதெல்லாமே தூரமாய் விட்டு, लेकिन जब हम आराधना में आते हैं उन सारी चीजों को அவரை छोड़कर மகிழ்ச்சியோட கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். बड़े आनंद के साथ हमें परमेश्वर की आराधना करना है. ஹல்லேலூயா. हालेलुया. அநேக நேரம் சபைக்கு நாம் எப்படி வருகிறோம்? और आज हम कलीसिया में कैसे आते हैं? ஒரு துக்க முகமாய் வருவோம். शायद हम एक दुखी चेहरे के साथ आते அநேக हैं. பேர் சண்டை போட்டுட்டு வருவார்கள். बहुत से लोग झगड़ा कर कर आते இங்க हैं வந்து தான் யோசிப்பா, எனக்கு வீட்ல போய் என்ன சொல்ல, और यहाँ पर आकर वो सोचते कि मैं घर पर जाकर अब क्या बदला அப்படி दूं. சொல்லிட்டாங்க, எனக்கு நான் சொல்லுவேன். और उसने तो ऐसा कर दिया, अब मैं जाकर क्या बोलूं. வரும்போதே கொஞ்சம் டென்ஷனோட வருவாங்க. तो जब वो आराधना में आते तभी एक टेंशन के साथ आते हैं. நீ லேட் பண்ணதுனால எனக்கு நானும் லேட் ஆயிட்டேன். वो कहेंगे कि तूने लेट किया इसलिए मैं भी आज लेट हो गया. அப்படி ஒரு துக்கத்தோட வராமல், तो ऐसे दुख के साथ हमें नहीं आना. கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது, जब हम परमेश्वर की उपस्थिति में आते அவரை हैं, ஆராதிக்கிறவர்கள் ஆராதனை செய்யும் போது जब हम उसकी आराधना में आते हैं, எப்படி இருக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சியோட இருக்க तब வேண்டும். हमें बड़े आनंद के साथ उसकी आराधना करना है. ஹல்லேலூயா. हालेलुया. அதுதான் ஆவிக்குரிய ஒரு மனுஷனுக்கு அடையாளமா और இருக்கு. वही एक आत्मिक मनुष्य का एक चिन्ह है. அதுதான் விசுவாசத்தில் நீங்க வளர்ந்ததை காண்பிக்கிறது. वही दिखाता है कि आप विश्वास में बढ़ चुके हैं. ஏனென்றால் உங்க வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, क्योंकि आपके जीवन में चाहे हजारों समस्या हो जाए, ஆராதனையில ஒரு மாற்றம், ஒரு தடையை அது மாறவே மாறாது. लेकिन वो जो समस्या आपके आराधना में कोई रुकावट को नहीं लाना चाहिए. மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அவர் लेकिन हर समय आपको आनंद के साथ परमेश्वर की आराधना करना है. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை சொல்ற, ஒவ்வொரு ஆராதனையில அவரை மகிழ்ச்சியோட நான் कितनों ஆராதிப்பேன். कह सकते हैं कि हर आराधना में मैं आनंद के साथ उसकी आराधना करूंगा. ஹபகுக் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல, हबक्कुक 3 अध्याय के 17 वचन में, ஹபகுக் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல, हबक्कुक 3 अध्याय के 17 वचन में, அந்த சூழ்நிலை பார்க்கும்போது எல்லாமே இல்ல இல்ல என்று அந்த ஹபகுக் சொல்லுகிறார். अपने परिस्थिति को देखकर हबक्कुक कह रहा था कि ये नहीं है, वो नहीं है. அத்தி மரம் துளிர் விடாமல் போனது, अंजीर के वृक्ष में तो फल नहीं, திராட்சை செடியில பழம் இல்லாமல் இருக்கிறது, दाखलताओं में फल नहीं, எல்லா பக்கத்துல இல்ல இல்ல வெறுமையாய் பார்க்கிறார். और हर जगह पर जब देख रहा था सब कुछ सूखा हुआ था. சொல்லதுக்கு ஒரு நன்மை இல்லாமல் காணப்படுகிறது. कहने के लिए कोई
भलाई नहीं थी। ஆனால் 18வது வசனத்தில் சொல்லுகிறார் लेकिन 18 वचन में कहता இது है எல்லாம் ஒரு பக்கத்துல இருந்து और ये सब एक तरफ हो जाए, நான் கர்த்தருக்குள்ளோ நான் மகிழ்ச்சியா இருப்பேன். फिर भी मैं यहोवा के कारण आनंदित रहूंगा। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பார்க்க விரும்புகிறார். परमेश्वर आज ऐसा एक आत्मिक जीवन चाहता மற்ற है। உலகத்துல எந்த காரியங்கள் நடந்தாலும் கூட संसार में चाहे कुछ भी हो जाए, நாம் ஆராதிக்கிற ஆராதனை அது ஒரு ஆவிக்குரிய விஷயம். लेकिन हम जो आराधना करते हैं वो एक आत्मिक चीज है, அதுல நாம் சந்தோஷமே மகிழ்ச்சியா நாம் அவர் और ஆராதிக்க इसलिए हमें வேண்டும். आनंद के साथ उसकी आराधना करना है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் அவரை மகிழ்ச்சியோட நான் ஆராதிப்பேன். लोग कहते हैं कि मैं आनंद से उसकी आराधना करूंगा। எப்போ தேவனுக்கு செலுத்த வேண்டும்னு சொல்லுகிறார். हमें कब उस बलिदान को चढ़ाना है? எபிரேயர் 13:15 சொல்றார் அவர் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். और परमेश्वर के लिए सर्वदा वो उस बलिदान को அவரை चढ़ाए। துதிக்கிற துதி இல்ல அவரை ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரம் और परमेश्वर का स्तुति जो है, அது மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வந்து மாத்திரம் அல்ல. वो स्तुति रूपी बलिदान केवल इतवार को आकर नहीं, சிலர் இங்க வந்து கூட நன்றி ஸ்தோத்திரம் சொல்ல முடியாமல் இருக்கிறது. और कुछ लोग तो यहाँ कलीसिया में आकर भी परमेश्वर को धन्यवाद स्तुति नहीं दे வாய் திறக்க पाते, முடியாமல் இருக்கிறது. वो अपने मुंह को नहीं खोल पाते। ஆனால் எபிரேயர் 13:15 பார்க்கும்போது लेकिन इब्रानियों 13 अध्याय के 15 वचन में हम पढ़ते हैं, இங்க மாத்திரம் இல்ல 2 மணி 3 மணி ஆராதனை மாத்திரம் அல்ல, और केवल यहाँ पर नहीं, इस 2-3 घंटे आराधना में नहीं, துதி நன்றி அவரை ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரம் எப்பொழுதும் நாம் செலுத்த கடவும். लेकिन परमेश्वर के जो स्तुति रूपी बलिदान है वो हर समय सर्वदा हमें चढ़ाना है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? इसलिए आज आप एक निर्णय लो, நான் ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து நான் ஸ்தோத்திரிப்பேன். परमेश्वर मैं हर दिन तेरी स्तुति करूंगा। எல்லாரும் ரொம்ப உண்மையா இருக்கிறீங்க. और सभी लोग सच्चे हैं, முடியாதுன்னு கையை தூக்கவில்லை. और कोई अपने हाथ नहीं उठाए कि आज मेरे से नहीं होगा। ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்க நான் வாஞ்சிக்கிறேன். किन लोग कहते हैं कि हर दिन मैं परमेश्वर की स्तुति करूंगा। ஒவ்வொரு நாளும் அவர் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். हर दिन हमें उसकी स्तुति निरंतर करना है। காலையில இல்ல இரவுல ஒரு நேரத்தை நீங்க அதற்காக வையுங்க. सुबह या फिर शाम को आप एक समय को नियुक्त அவரை किए, ஸ்தோத்திரிக்கும்படியாக அவரை துதிக்கும்படியாக. उसकी स्तुति आराधना करने के लिए एक समय को नियुक्त करें। துதிப்பதுனா என்னது? परमेश्वर की स्तुति करना क्या है? என்னது? மகிமைப்படுத்துவது, அவரை உயர்த்துவது. परमेश्वर की महिमा करना, उससे ऊंचा करना। யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்றால், यदि आपको कोई पसंद है तो, ரொம்ப உதவி செஞ்சிருப்பாங்க என்றால், अगर किसी ने आपकी बहुत मदद की है तो, அவர்களை மற்றொரு இடத்துல நீங்க அறிமுகப்படுத்தும் போது तो जब आप उनको दूसरे लोगों से आप उन्हें मिलाते हैं, எப்படி சொல்லுவீங்க? நல்ல உயர்த்தி நல்ல நல்ல வார்த்தையை तब சொல்லுவீங்க. आप उनके बारे में अच्छे बातों को कहेंगे। இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா இவங்கனால தான். आप कहेंगे कि आज मैं इस परिस्थिति में हूं केवल इनके कारण, ரொம்ப நல்ல குணம், ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. और ये तो बहुत ही अच्छे हैं। அப்படி சில பேர் இல்லாமல் இருந்தாலும் கூட சொல்லி கொண்டு இருப்பாரு. और कुछ लोग तो वो वैसे नहीं है, फिर भी उनके बारे में ऐसे कहते हैं। காலையில போகும்போது சாராய குடிச்சு மரித்தாலும் கூட, और चाहे शराब पीकर वो मरे तो भी, அங்க போய் சொல்லுவாங்க ரொம்ப நல்ல குணம், ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. लेकिन लोग उनके बारे में कहेंगे तो ये बहुत अच्छा स्वभाव का था। ஆனால் தேவனை நாம் உயர்த்த வேண்டும் என்றால், लेकिन अगर हमें परमेश्वर को ऊंचा करना है அவர் तो எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் உயர்த்த முடியும். हमें ये कहना है कि वो परमेश्वर कैसा है और उसकी आराधना करना है। ஹalleluya. हालेलुया। அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த ஏதாவது இருக்காதா? क्या परमेश्वर के ऊंचा, परमेश्वर को धन्यवाद देने के लिए कोई कारण है? அதை சொல்ல கூட முடியாது, சொல்லிக் கொண்டே இருக்கலாம். और हमें जो वो वर्णन भी नहीं कर सकते, ऐसी चीजें हैं। அவர் நம்மளுடைய ரட்சகர், மீன்ஸ் உன்னதமான சொல்லிக் கொண்டே இருக்கலாம். और परमेश्वर हमारा उद्धार करता है, वो हमें उद्धार किया हम कह सकते हैं। ஒவ்வொரு நாளும் துதிக்கும்படியாக நேரத்தை और हर दिन हमें परमेश्वर की आराधना करने के लिए कुछ समय को नियुक्त करना है। ஸ்தோத்திர பலி செலுத்த சொல்லுகிறார். वो कहता है कि स्तुति रूपी बलिदान आपको चढ़ाना है। உயர்த்துவது வேறொரு விஷயம், ஸ்தோத்திரம் சொல்றது வேற விஷயம். परमेश्वर को ऊंचा करना अलग बात है, और उसको धन्यवाद देना अलग बात है। எதற்காக ஸ்தோத்தரிக்க முடியும்? हमें क्यों परमेश्वर को धन्यवाद देना நம்முடைய है? வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து, हमारे जीवन में परमेश्वर ने केवल साले भलाई को याद करते हुए அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். परमेश्वर ने कई भलाई को किया है, அவர் செய்த சகல உபகாரங்கள் और परमेश्वर ने किए सारे उपकारों ஒரு को நாளும் மறவாது என்று சொல்லுகிறார். दाऊद कहता है कि किसी भी दिनों आप कभी भी उसको नहीं भूले। கர்த்தர் செய்த நன்மை, அவர் நல்ல வேலை கொடுத்திருப்பார் என்றால், अगर परमेश्वर ने आपको अच्छा नौकरी दिया है அந்த तो வேலைக்காக பிள்ளைக்காக ஆசீர்வாதங்களை பெயர் பெற சொல்லி அதற்காக நன்றி उस नौकरी के लिए, बच्चे के लिए, अपने आशीष के लिए आप हर दिन प्रार्थना धन्यवाद दें। எல்லாவற்றையும் பார்க்கலாம். और विशेषकर हर चीज से बढ़कर நம்ம ஒவ்வொருவரும் கொடுத்த அந்த மேலான ரட்சிப்புக்காக, परमेश्वर हम हर एक को दिया उस उद्धार के लिए, அவருடைய சிலுவை பலிக்காக, கல்வாரி பாடுகளுக்காக, उस क्रूस पर जो दुखों को उसने उठाया उसके மேல் लिए, வைத்திருந்த அன்புக்காக ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி हम சொல்ல पर जो प्रेम परमेश्वर ने रखा उसके लिए हमें परमेश्वर को धन्यवाद देना है। ஹalleluya. हालेलुया। சங்கீதம் 50வது சங்கீதம் 23வது வசனத்துல, भजन संहिता 50 के 23 में हम पढ़ते हैं। 50வது சங்கீதம் 23வது வசனத்துல, भजन संहिता 50 उसके 23 वचन में हम पढ़ते हैं, ஸ்தோத்திர பலியிடுகிறவன்
யாரை மகிமைப்படுத்துகிறான் என்றால் जो परमेश्वर को धन्यवाद देता है, जो स्तुति करता है, वो किसकी महिमा நாம் करता है? சோத்திரம் சோத்திரம் சொல்வது மனுஷனுக்கு ஒரு எரிச்சலை காணப்பட முடியும். और जब हम परमेश्वर को धन्यवाद धन्यवाद कहते हैं तो लोग शायद चिढ़ सकते हैं, மனுஷன் பார்வையில ஒரு சாதாரண விஷயமாய் காணப்படலாம். लोगों की दृष्टि में शायद एक साधारण सी बात हो सकती है, ஆனால் எந்த ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட மனுஷன் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்கிறானோ लेकिन जब एक मनुष्य परमेश्वर को धन्यवाद देता है, அந்த மனுஷன் அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். तो वो जो मनुष्य परमेश्वर की महिमा करता है, ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க ஸ்தோத்திரம் செஞ்சாங்க, நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீங்க. यदि आप धन्यवाद के बलिदान चढ़ाते तो आप परमेश्वर की महिमा करते எத்தனை हैं। பேர் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன்? कितने लोग कहते हैं कि मैं परमेश्वर की महिमा करूंगा, எப்படி மகிமைப்படுத்துவேன்? अब कैसे परमेश्वर की महिमा கர்த்தரை कर सकते हैं? ஸ்தோத்திரித்து நன்றி சொல்லி அவரை உயர்த்தி துதித்து आप परमेश्वर को धन्यवाद देकर उसकी स्तुति कर कर आप उसकी महिमा कर सकते हैं। ஆராதித்து நான் हर மகிமைப்படுத்துவேன். दिन आराधना करते हुए आप उसकी महिमा कर सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் அந்த ஸ்தோத்திரத்தை எதிர்பார்க்கிறாரா எதிர்பார்க்கவில்லையா? क्या परमेश्वर उस धन्यवाद को चाहता है या नहीं எத்தனை चाहता? பேர் சொல்றீங்க எதிர்பார்க்கிறான்னு சொல்றீங்க? कि लोग कहते हैं परमेश्वर उसे चाहता है। 10 குஷ்டரோகில ஒருத்தன் அவன் வந்து உரத்த சத்தத்தோட அந்த இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவர் நன்றி சொல்லுகிறான். और 10 कोड़ी में से एक आकर यीशु मसीह को धन्यवाद देने आया। இயேசு கேட்டார், மற்ற 9 பேர் எங்க? குணமான மற்ற 9 பேர் எங்க? तब यीशु ने कहा कि वो जो बाकी 9 कोड़ी कहाँ पर है? அப்போ அவர் எதிர்பார்க்கிறார், அவரை நோக்கி பார்த்து அவரை நன்றி சொல்ல வேண்டும். तब यीशु मसीह चाहते हैं कि लोग आकर उसे धन्यवाद दें। அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். आज परमेश्वर ने किए सारे भलाई को याद करते हुए परमेश्वर को धन्यवाद देना है। 150வது சங்கீதம் 4வது வசனத்தில் भजन संहिता 150 के 4 में हम पढ़ते நாம் हैं, எப்படி அவர் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க முடியும்? हम कैसे हर दिन उसकी आराधना कर सकते हैं? எந்த இடத்துல இருந்து கூட ஆவியோட உண்மையோட எப்படி ஆராதிக்க வேண்டும்? किसी भी जगह पर रहकर हम कैसे परमेश्वर की आराधना आत्मा और सच्चाई से कर सकते हैं? சில இசைகளோடு நம்ம ஆராதிக்க முடியும். कुछ जो म्यूजिक के साथ हम उसकी आराधना कर सकते இங்க हैं। பார்க்கிறோம், தம்புரத்தோடு நீங்க அவரை துதிங்களை சொல்லுகிறார். वो कहता है कि नरसिंगा फूके और सारंगी के साथ उसकी आराधना करें। 150வது சங்கீதத்தில் अनेक அந்த இசைகள் குறித்து பார்க்கிறோம். और भजन संहिता 150 में ऐसे भिन्न भिन्न तरीके के इंस्ट्रूमेंट्स के बारे में हम पढ़ते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொன்னீங்க எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாவது தெரியும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? लोग कहते हैं कि मैं एक इंस्ट्रूमेंट को जानता हूँ। கைத்தட்டையாவது தெரியும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? कितने लोग ताली बजाना तो जानते हैं? ஹல்லேலூயா. हालेलुया। அதை தட்டும்போது எப்படி தட்ட வேண்டும் என்றால், और इसलिए जब हम ताली बजाते हैं तो हमें कैसे बजाना है? கர்த்தருக்காக தட்டுகிறேன் என்று. आप परमेश्वर के लिए बजा रहे हैं। அப்போது தட்டும்போது ஒரு சத்தமாய் நல்ல பலத்தோடு நாம் தட்ட तो வேண்டும். जब आप ताली बजाते तो पूरे बल से आपको बजाना है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொன்னா நல்ல சத்தமாய் கை தட்டுவேன்? कि लोग कैसे मैं बड़े आवाज के साथ ताली बजाऊंगा। அப்படி தட்டி யாருக்கு மகிமை கொடுக்கறீங்க? और ऐसे ताली बजाकर आप किसकी महिमा करते हैं? கர்த்தருக்குன்னு செய்யும்போது அதை நல்ல ஆவியோடு நாம் செய்ய வேண்டும். जब आप परमेश्वर के लिए करते तो पूरे बल से आपको करना है। 95வது சங்கீதம் 1வது வசனத்தில் கர்த்தரை கம்பீரமாய் பாடி துதிக்க வேண்டும். भजन संहिता 95 के 1 में हम पढ़ते कि परमेश्वर को गीत गाकर परमेश्वर की आराधना करना கை है। தட்டி இசைகளோடு மாத்திரமல்ல பாடி அவரை நாம் ஆராதித்து துதிக்க முடியும். केवल उन इंस्ट्रूमेंट के द्वारा, लेकिन परमेश्वर को ऊंचे स्वर से गाकर हम उसकी आराधना करें। ஆவியோடு உண்மையோடு ஒவ்வொரு நாளும் அவர் எதிர்பார்க்கிற ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் परमेश्वर चाहता है कि आत्मा और सच्चाई से उसकी आराधना करें, तो நாம் பாடி அவரை ஸ்தோத்திரம் செய்து அவருக்கு நன்றி செலுத்த हम முடியும். गीत गाकर ऊंचे स्वर में गाकर उसकी स्तुति आराधना कर सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை நீங்க பாடுவது மற்றவர்கள் மீன்ஸ் காதுக்கு எப்படி இருக்கலாம்? शायद जब आप गीत गाते तो दूसरों को सुनने के लिए अच्छा नहीं लगेगा। நீங்க பாடும்போது எந்திரிச்சு ஓடி போற जब முடியும். आप गीत गाते तो शायद उठकर वो चले जाते हैं। ஆனால் கர்த்தருடைய எப்படிப்பட்ட பாடுவீங்க மீன்ஸ் அந்த டியூன்ல படித்தாலும் கூட लेकिन चाहे आप कैसे भी ट्यून में गा लें, எப்படி பாடினாலும் கூட கர்த்தர் அதை பார்த்து அவர் மகிமைப்படுகிறார். आप कैसे भी गाए, लेकिन परमेश्वर उसे स्वीकार करता है, उसकी महिमा होती है। நான் பாடி அவரை துதிப்பேன், आशीष लोग कहते हैं कि मैं गीत गाकर परमेश्वर की आराधना பாடி அவரை करूंगा, மகிமைப்படுத்துவேன். मैं गीत गाकर उसकी महिमा करूंगा। நீங்க பாடினாலும் கூட கை தட்டினாலும் கூட அவருக்கென்று செய்கிறேன் என்று அந்த விசுவாசத்தை செய்ய வேண்டும். जब आप गीत गाते, जब ताली बजाते, आप उसको आपको ये सोचना है कि आप परमेश्वर के लिए कर रहे அந்த हैं। விசுவாசம் இல்லாமல் இருக்கும் என்றால், लेकिन वो विश्वास अगर आपके अंदर नहीं है அந்த கை தட்டுதல் அந்த மீன்ஸ் அந்த இசை எல்லாமே ஒரு வீணான ஒரு காரியமா இருக்கும். तो आपका ताली बजाना, गीत गाना सब कुछ व्यर्थ होगा। பாடல் ஒரு வீணான பாடலா இருக்கும். आपका जो गीत गाना वो भी व्यर्थ होगा। அதான் அவர் சொன்னார், இருதயம் தூரமா இருக்கிறது. और इसलिए परमेश्वर कहते हैं कि उनका हृदय तो मुझसे दूर है। ஒரு ஆராதனை ஆவியோடு உண்மையோடு இருக்க வேண்டும் என்றால், लेकिन अगर आराधना आत्मा और सच्चाई से करना அது है तो விசுவாசத்தை செய்யணும். நான் தட்டுவது நான் மீன்ஸ் பாடுவது அது அவருக்காக நான் तो பாடுகிறேன். आपको विश्वास के साथ करना है कि मैं जब गीत गाता हूँ, जब ताली बजाता हूँ, मैं परमेश्वर के लिए करता हूँ। 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்தில், और पहला शमूएल 15 अध्याय के 22 वचन में, 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கிறோம். पहला शमूएल 15 अध्याय के 22 वचन में पढ़ते हैं, அங்கே சாமுவேல் சவுலிடத்தில் சொல்லுகிறார், वहां पर शमूएल ने शाऊल से कहा, நீ என்ன நினைத்தாய்?
तूने क्या सोचा கர்த்தர் அந்த பலிகளில் பிரியப்படுகிறவரா? क्या परमेश्वर तेरे होम बलियों मेम बलि में प्रसन्न होता है? பலிகளை பார்க்கிலும் அவர் எதிலே பிரியப்படுகிறார் என்றால் तेरे बलि से भी बढ़कर वो किस बात से प्रसन्न होता है? அவர் கீழ்ப்படிதல்ல அவர் பிரியப்படுகிறவர். वो अपने आज्ञा पालन में वो खुश होता है। ஹalleluya. हालेलुया। அவர் எதிலே பிரியமா இருக்கிறார்? वो किस बात से प्रसन्न होता பலிகளை है? பார்க்கிலும் கீழ்ப்படிதல் அவருக்கு பிரியமா இருக்கிறது. तेरे होम बलियों से मेम बलि से बढ़कर परमेश्वर वो बात आज्ञा को मानने से प्रसन्न होते हैं। கர்த்தரை பாடி துதித்து உயர்த்தினாலும் हम चाहे कितना भी गीत गाकर परमेश्वर की आराधना करें तो भी நம்முடைய வாழ்க்கையில அவர் என்னத்தை பார்க்க விரும்புகிறார்? हमारे जीवन में परमेश्वर क्या देखना चाहता है? வசனத்தை கீழ்ப்படியாமல் வசனத்தின் ஒரு பெரிய வாஞ்சை இல்லாமல் अगर परमेश्वर के वचनों को हम ना माने तो மாத்திரம் பாடி மாத்திரம் அவரை உயர்த்துவது, और केवल हम गीत गाकर उसको ऊंचा करें तो பலிகள் செலுத்துவது, हम केवल उसकी बलिदान चढ़ाए तो அதில் அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. परमेश्वर उन बातों से खुश नहीं होता। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு अनेक பேருக்கு பாடல் மேல ஒரு பெரிய வாஞ்சை. आजकल बहुत लोगों को गीत के ऊपर बहुत चाहत है। பாடும்போது நல்ல வாஞ்சோட ஆர்வத்தோட இருப்பார்கள். वो बड़े चाहत के साथ गीत गाते हैं, ஆனால் வசனத்து மேல அந்த பிரியம் இல்லாமல் இருக்கிறார்கள். लेकिन वही चाहत वचन के ऊपर नहीं। வசனத்தை மீன்ஸ் ஒரு வாஞ்சோட வாசிக்க மாட்டார்கள். वचन को बड़े चाहत के साथ वो नहीं पढ़ते அதுக்கு கீழ்ப்படி இருதயம் இல்லாமல் और இருக்கிறார்கள். वचन को सुनने और उसके अनुसार चलने के लिए वो नहीं चाहते। ஆனால் எல்லா பலிகளை பார்க்கலாம் கர்த்தர் அந்த கீழ்ப்படிதலை அவர் பார்க்கிறார். लेकिन वो सारे बलि को छोड़कर परमेश्वर आज्ञा पालन को और चाहता है। ஹalleluya. हालेलुया। எத்தனை சொல்ல கர்த்தருடைய வார்த்தையை நான் அதிகமாய் கீழ்ப்படிவேன். लोग कहते हैं कि मैं परमेश्वर के वचन को और मानूंगा, அவன் பலிகளை செலுத்தினான். और वो तो आकर बलिदान चढ़ा रहा था। அதை செலுத்ததுனால அவன் ரொம்ப நல்ல கர்த்தர் பிரியப்படுவார் என்று. उसने सोचा कि मैं होम बलि मेम बलि को चढ़ाऊं तो परमेश्वर प्रसन्न होंगे। ஆனால் வசனத்தை கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் ஒருவன் இருப்பான். लेकिन यदि कोई परमेश्वर के वचन को नहीं मानता கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அருவருப்பான ஒரு காரியமா இது तो காணப்படும். ऐसा जो मनुष्य परमेश्वर उससे नफरत करता है। ஆதாம் ஏவாளும் என்ன செய்தார்கள்? वो आदम और हवा ने क्या किया? கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படியாமல் परमेश्वर ने जो कहा उस बात को वे नहीं माने, கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த பாவம் உலகத்துல और வந்தது. क्योंकि परमेश्वर के आज्ञा को वे नहीं माने उसके कारण पाप इस संसार में आ गया। ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். रोमियो 12 अध्याय के पहला वचन को हम पढ़ेंगे। ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல रोमियो 12 अध्याय के पहला वचन में நீங்கள் உங்கள் சரீரங்களை ஒரு ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். अपने शरीरों को जीवित बलिदान के रूप में चढ़ाओ। இங்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை குறித்து பவுல் சொல்லுகிறார். और यहाँ पर एक आराधना के बारे में जो पौलुस कहता है, ரட்சிக்கப்பட்டவர்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். जो उद्धार पाए लोग हैं वो बुद्धि के साथ आराधना करें। இந்த புத்தியுள்ள ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை என்றால் वो बुद्धि वाला आराधना क्या है? உங்க சரீரங்களை ஒரு ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். अपने शरीरों को जीवित बलिदान के रूप में चढ़ाओ। ஹalleluya. हालेलुया। அந்த பழைய ஏற்பாட்டில் செலுத்துகிற பலிகளை போல அல்ல. उस पुराने नियम में जो बलिदान चढ़ाते वैसा नहीं। அந்த பலிகள் எப்படி செலுத்தப்படும்? वो पुराने नियम में कैसे बलिदान चढ़ाते ஒரு थे? மிருகத்தை மீன்ஸ் அவர்கள் கொன்று போட்டு அதோட ரத்தத்தை முதலாவது வெளியே எடுப்பார்கள். एक जानवर को मारकर उसके लहू को वो बाहर निकालते கொன்று थे। போட்டு அந்த பலி செலுத்துவார்கள். जानवर को मारकर वो बलिदान चढ़ाते थे। இங்கே அந்த பலி குறித்து பார்க்கும்போது लेकिन यहाँ पर उस बलिदान के बारे में जब हम पढ़ते हैं, இந்த பலியில ஒரு ஜீவ பலி என்று वो பார்க்கிறோம். कहते हैं कि अपने शरीर को जीवित बलिदान के रूप में चढ़ाओ। ஹalleluya. हालेलुया। சரீரத்தை கொண்டு போட வேண்டாம், और शरीर को मारना नहीं है, முடித்திட வேண்டாம். शरीर को मारना नहीं, வாழ்கிற நாட்களில் ஒரு ஜீவ பலியாக அந்த சரீரங்களை ஒப்புக்கொடுக்க लेकिन अपने வேண்டும். शरीर को जीवित बलिदान के रूप में चढ़ाओ। அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் और वो कैसा होना चाहिए? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் இருக்க वो வேண்டும். जो बलिदान है वो पवित्र और परमेश्वर को खुश करने वाला, प्रसन्न करने वाला बलिदान हो। அப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தர் விரும்புகிறார். और परमेश्वर आज ऐसे आराधना को चाहता ஒவ்வொரு है। நாளும் இந்த சரீரத்தோட நாம் அவரை பிரியப்படுத்த வேண்டும். हर दिन इस शरीर के द्वारा हमें परमेश्वर को प्रसन्न करना है। அவருக்கு பிரியமான ஒரு மீன்ஸ் மகிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும். परमेश्वर को खुश करने वाला जीवन हमें जीना है, அதுதான் ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. और वही जीवित बलिदान के रूप में हम चढ़ाते சில हैं। காரியங்கள் மாம்சத்துக்குரிய காரியங்கள், कुछ जो चीजें जो शरीर के कारण, जो शरीर की जो काम है, சில பாவமான காரியங்கள், जो पाप के काम है, அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு ஜீவ பலியாக அது வேண்டாம் என்று சொல்லி அதை மீன்ஸ் ஒரு மரணத்துக்கு கொண்டு போகுவது, लेकिन उन सारी चीजों को नाश करना, பலியாக ஒப்புக்கொடுப்பது, एक बलिदान के रूप में उन चीजों को नाश करना, அதுதான் பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலி. और वही परमेश्वर के लिए एक पवित्र और जीवित बलिदान அப்படிப்பட்ட है। ஒரு ஆவிக்குரிய போராட்டம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட और வேண்டும். आज ऐसा एक आत्मिक संघर्ष हमारे जीवन में होना जरूरी है। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று अगर हमें परमेश्वर को खुश करने वाला जीवन जीना है तो இந்த சரீரத்தோட பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக நான் வாழுவேன். लोग कहते हैं कि इस शरीर के द्वारा मैं परमेश्वर के लिए पवित्र और जीवित बलिदान के रूप में जीऊंगा। ஹalleluya. हालेलुया। அப்போ அந்த சரீரத்துக்கு மாம்சத்துக்கு ஒரு அந்த காரியங்களுக்கு இடம் இருக்காது.
तो उस शरीर में जो शरीर के काम के लिए जगह नहीं होगा, அசுத்தத்துக்கு இடம் இருக்காது. अशुद्धता के लिए जगह नहीं தேவனுக்கு होगा। அருவருப்பான காரியங்களுக்கு இடம் இருக்காது. परमेश्वर जिन चीजों से नफरत करता है उन चीजों को हम जगह नहीं ஆனால் देंगे, மாத்திரம் பரிசுத்தத்துக்கு தேவனுக்கு பிரியமான காரியங்களுக்கு இடம் இருக்கும். लेकिन हमारे शरीर को केवल जो पवित्र चीजों के लिए हम देंगे। அதற்காகவே ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். और इसलिए हमें हमारे शरीर को जीवित बलिदान के रूप में चढ़ाना இந்த है। ஆராதனை எங்க செலுத்த முடியும்? इस आराधना को हम कहाँ पर चढ़ा सकते हैं? இந்த புத்தி உள்ள ஆராதனை எங்க செய்ய முடியும்? ये जो बुद्धि का आराधना है हम कैसे दे सकते हैं? பவுல் சொல்கிறார், இதை நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை சொல்கிறார். और पौलुस कहता है कि इस करने के लिए जो बुद्धि का आराधना है எப்போ செய்ய முடியும், எங்க செய்ய முடியும்? आप कहाँ पर और कैसे कर सकते हैं? ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்ய முடியும். हर दिन हमारे आत्मिक हमारे व्यक्तिगत जीवन में हम उसे कर सकते ஒவ்வொரு हैं। நாளும் அந்த போராட்டத்தை மேற்கொள்ளும் போது, हर दिन जब हम उस शरीर के कामों पर जयवंत होते அந்த हैं, மாம்ச சிந்தையை மேற்கொள்ளும் போது, जब शरीर के उस सोच विचार पर हम जयवंत होते பாவ हैं, காரியங்களை நீங்க மேற்கொள்ளும் போது, जब पाप के सारे कामों को आप अलग रहते हैं, பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழும் போது, जब परमेश्वर के लिए आप एक पवित्र जीवन जीते हैं, இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற புத்தி உள்ள ஆராதனையா तो இருக்கு. वही परमेश्वर चाहने वाला एक बुद्धि की आराधना है। 1 கொரிந்தியர் 6:20 वचனத்துல, पहला कुरिन्थियों 6 अध्याय के 20 वचन 1 में, கொரிந்தியர் 6:20 वचனத்துல, पहला कुरिन्थियों 6 अध्याय के 20 वचन में, உங்கள் சரீரத்தினால என்ன செய்ய வேண்டும்? आपके शरीर के द्वारा आपको क्या करना है? தேவனை மகிமைப்படுத்துங்க. शरीर के द्वारा परमेश्वर की महिमा करें। எத்தனை பேர் சரீரத்தை தொட்டு சொல்ல முடியும்? इन लोग अपने शरीर को छू कर कह सकते இந்த हैं, சரீரத்தோட நான் தேவனை மகிமைப்படுத்துவேன். इस शरीर के द्वारा मैं परमेश्वर की महिमा करूंगा, இது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. क्योंकि ये जो शरीर है वो परमेश्वर का पवित्र आत्मा का मंदिर ஒரு है। விலையை கொடுத்து அந்த சரீரத்தை அவருக்காக அவர் ஆக்கினார். एक दाम चुकाकर उस शरीर को परमेश्वर ने ले लिया है। ஆகையால் அவரே மகிமைப்படுத்துகிற ஒரு ஆலயமாய் சரீரமாய் நாம் இருக்க और வேண்டும். इसलिए इस शरीर के द्वारा हमें केवल परमेश्वर की महिमा करना அதுவே है, புத்தி உள்ள ஆராதனை. और वो ही एक बुद्धि की आराधना है। ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் அதுவே புத்தி உள்ள ஆராதனை. अगर हर दिन हम परमेश्वर की महिमा करते तो वही एक बुद्धि की आराधना है। அல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் 16:26 வசனத்துல வாசிக்கிறோம். और प्रेरितों के काम 16 अध्याय के 26 वचन में पढ़ते हैं, கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், जो लोग परमेश्वर की आराधना करते हैं, கர்த்தர் அவர்களை வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிறார். परमेश्वर उनके जीवन में अद्भुत को करता அவர்களை है, கனம் பண்ணுகிறார். परमेश्वर उनकी आदर करता है। அல்லேலூயா. हालेलुया। 25வது வசனத்துல வாசிக்கும் போது, उस 25 वचन में हम पढ़ते அங்கே हैं, பவுலும் சீலாவை பிடித்து சிறைக்குள்ள வைத்தார்கள். वहां पर पौलुस और सिलास को बंदीगृह में डाले थे, கட்டுகளோடு இருக்கிறார்கள். वे बंधनों में थे, ஆனால் அதுல சோர்ந்து போகாமல் அவர்கள் பாடி கர்த்தரை உயர்த்தி துதிக்கும் போது, लेकिन वो निराश नहीं हुए, लेकिन निरंतर परमेश्वर के लिए गीत गाकर उसकी स्तुति कर रहे थे। துதிக்க ஆரம்பித்தார்கள், பாட ஆரம்பித்தார்கள். वो गीत गाकर परमेश्वर की स्तुति करने लगे। 26வது வசனத்துல வாசிக்கிறோம். 26 वचन में हम पढ़ते हैं, கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், तब परमेश्वर ने क्या किया, அங்கே பூமி மிகவும் அதிர்ந்து எல்லா கட்டுகள் உடைந்து அவர்கள் விடுதலை वहां पर एक भूकंप आया और सारे उनके जो बंधन थे वो खुल गए। சடிதிலே கர்த்தர் அப்படி செய்தார். क्षण भर में ये सब कुछ हो गया। யாருக்காக செய்தார்? ये सब किस लिए परमेश्वर ने किया? பிரச்சனையில முறுமுறுக்கிறவர்கள் அல்ல. जो लोग समस्याओं में कुड़कुड़ाए थे उनके लिए नहीं, அவருக்காக வந்தோம், இப்படி நடந்தது, இப்ப செய்ய மாட்டோம், அப்படி அல்ல. और उन्होंने ऐसा नहीं कहा कि हम परमेश्वर के लिए कर रहे थे लेकिन अब हमारे साथ ऐसा हो அந்த गया, நேரத்துல கூட ஆராதித்து கர்த்தரை துதிக்கிறார்கள். लेकिन उस समय पर भी वो परमेश्वर की स्तुति आराधना कर रहे பாடி थे। துதிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்காக கிரியை செய்கிறார். जब वो गीत गाकर परमेश्वर की स्तुति करे थे तो परमेश्वर ने उनके लिए काम किया। எத்தனை பேர் விசுவாசி ஆராதிக்கும் போது கர்த்தர் எனக்காக அற்புதங்களை செய்கிறார்? लोग कैसे, जब हम परमेश्वर की आराधना करते तो परमेश्वर हमारे लिए कुछ करता है। அல்லேலூயா. हालेलुया। நாம் எழுந்திட்டு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब खड़े होकर परमेश्वर को धन्यवाद